முருகுத்தமிழ் ஒளிப்புத்தகங்கள் வரலாற்றுக் கதைகள் அமரர் கல்கியின் சிவகாமியின் சபதம் இரண்டாம் பாகம் காஞ்சி முற்றுகை குரல் லாவண்யா முருகேசன் முற்றுகை 6 கலைவெறி ஆயனர் வீட்டு சிற்ப மண்டபமானது கிட்டத்தட்ட தாம் 8 மாதத்துக்கு முன்பு பார்த்தது போலவே இருப்பதையும் ஆயனர் அப்போது அரைகுறையாக வேலை செய்துவிட்டிருந்த சிலைகள் இன்னும் அரைகுறையாகவே இருப்பதையும் பரஞ்சோதி பார்த்தபோது அவருடைய மனத்தில் இன்னதென்று சொல்ல முடியாத ஒரு சோர்வு உண்டாயிற்று. இந்த யுத்தம் என்னத்திற்காக வந்தது என்ற எண்ணமும் அவருடைய வீர உள்ளத்தில் தோன்றியது. தாழ்வாரத்தின் முனையில் ஆயனரும் பரஞ்சோதியும் உட்கார்ந்திருந்தார்கள். சிவகாமி முன்னொரு சமயம் நின்றது போலவே இப்போதும் அருகிலிருந்த தூணை பிடித்து கொண்டு நின்றாள். உங்களுக்கு தெரியுமா அப்பா, இவர்தான் இப்போது காஞ்சிக்கோட்டையின் தளபதி என்றாள் சிவகாமி. அப்படியா? தம்பியின் முகக்களையை பார்த்து இவன் பெரிய பதவிக்கு வருவான் என்று அப்பொழுதே நாகநந்தியடிகள் சொன்னார் என்று கூறிய ஆயனர் சட்டென்று நினைத்து கொண்டு, தம்பி, ஓலையை என்ன செய்தாய் என்று கேட்டார். ஐயா, அது விஷயத்திலேதான் ஏமாந்து போய்விட்டேன். தாங்களும் நாகநந்தியும் எவ்வளவோ எச்சரித்திருந்தும் பயனில்லாமல் போய்விட்டது. ஓலை? அடடா, அதை சக்கரவர்த்தியிடம்? ஆமையா, ஓலை சக்கரவர்த்தியிடம் சிக்கிவிட்டது. ஆஹா என்ற ஆயனர் பிறகு, மகேந்திரவர்மர் அதை பற்றி என்ன சொன்னார் என்று கேட்டார். மகேந்திரவர்மரா? நான் பல்லவ சக்கரவர்த்தியை சொல்லவில்லையே, வாதாபி சக்கரவர்த்தியை அல்லவா சொன்னேன். வழியில் என்னை வாதாபி வீரர்கள் பிடித்து கொண்டு போய் புலிகேசியின் முன்னால் நிறுத்தினார்கள். ஓலையையும் அவர்கள்தான் பலாத்காரமாய் கைப்பற்றிக் கொண்டார்கள். ஆயனர் வாயிலிருந்து மீண்டும் ஆ என்னும் வியப்பொலி எழுந்தது. அதே சமயத்தில் எங்கேயோ யாரோ பெருமூச்சு விடுவது போல் சத்தம் கேட்டது. பாம்பின் சீறல் போன்ற அந்த சத்தத்தை பரஞ்சோதி கவனித்தார். ஆனால் ஆயனராவது சிவகாமியாவது கவனிக்கவில்லை. சிவகாமி அப்போது வாசற்பக்கத்தை உற்று நோக்கிக் கொண்டிருந்தாள். அங்கே உள் வாசற்படியண்டை நின்ற கண்ணபிரான் சிவகாமியை நோக்கி ஏதோ சமிஞ்ஞை செய்து கொண்டிருந்தார். தம்பி, உண்மையாகவே நீ வாதாபி புலிகேசி சக்கரவர்த்தியை பார்த்தாயா என்று ஆயனர் வியப்புடன் கேட்டார். ஆமையா, அதோ அந்த புத்த விக்கிரகம் உள்ள தூரத்தில் வாதாபி சக்கரவர்த்தி இருந்தார். சக்கரவர்த்தி என்ன சொன்னார்? யாருக்கு தெரியும்? நான் அறியாத பாஷையில் அவர் பேசினார். தங்களுக்கு இருக்கும் ஆவலை பார்த்தால் வாதாபி சக்கரவர்த்தியை பார்க்க விரும்புவதாய் தோன்றுகிறதே. ஆம் தம்பி, உன்னை அனுப்பாமல் நானே ஓலையை எடுத்துக்கொண்டு போயிருக்க கூடாதா என்று கூட தோன்றுகிறது. ஏன் இவ்வளவு ஆர்வம் ஐயா? வாதாபி சக்கரவர்த்தி இளம் பிராயத்தில் அஜந்தா மலையில் 2 வருஷம் இருந்தாராம். ஆகையால் அவருக்கு அஜந்தா வர்ணத்தின் ரகசியம் தெரிந்திருக்கும் அல்லவா? வஜ்ரபாகு கலைகளை இகழ்ந்து கூறியதெல்லாம் பரஞ்சோதிக்கு அப்போது நினைவு வந்தது. அது எவ்வளவு உண்மை! ஆயனரின் கலைவெறி அவரை எப்படி பைத்தியமாக அடித்திருக்கிறது! புலிகேசி பகையரசன் என்பதை கூட மறந்து அவனை பார்க்கும் ஆவலை உண்டாக்கியிருக்கிறதல்லவா? ஐயா, நான் முக்கியமாக எதற்காக வந்தேனோ அந்த காரியத்தை இன்னும் சொல்லவில்லை. சக்கரவர்த்தி தங்களிடம் ஒரு செய்தி தெரிவிக்கச் சொல்லி எனக்கு ஆக்ஞாபித்தார். எந்த சக்கரவர்த்தி என்றார் ஆயனர். மகேந்திர பல்லவர்தான். ஆ, மகேந்திர பல்லவர். அவரைப் பற்றி நான் என்னவெல்லாமோ நினைத்திருந்தேன். ஒரு சமயம் இந்த பல்லவ ராஜ்யத்தில் உள்ள சிற்பிகள் எல்லாம் சேர்ந்து சபை கூடி மகேந்திர பல்லவருக்கு விசித்திர சித்தர் என்ற பட்டம் கொடுத்தோம். அதைக் காட்டிலும் சபல சித்தர் என்று அவருக்கு பெயர் கொடுத்திருக்கலாம். ஏன் இப்படி சொல்கிறீர்கள் ஐயா? பார் தம்பி, இங்கிருந்து என்னை மாமல்லபுரத்துக்கு போகச் சொன்னார். 5 மலைக்கோயில்களும் 6 மாதத்தில் முடிய வேண்டும் என்றார். 1 மாதத்திற்குள்ளாக கோயில் வேலையை நிறுத்து என்று கட்டளையிட்டார். சக்கரவர்த்தி முன்போல் இல்லை தம்பி, ரொம்பவும் மாறிப்போய்விட்டார். அப்படியொன்றும் அவர் மாறவில்லை ஐயா. யுத்தம் காரணமாக சில காரியங்கள் செய்ய வேண்டியிருக்கிறது. யுத்தம், பாழும் யுத்தம். இப்போது நடக்கிற யுத்தம் போதாதென்று பழைய பாரத யுத்தத்தை வேறா கட்டிக்கொண்டு அழ வேண்டுமாம்? ஒவ்வொரு ஊரிலும் பாரத மண்டபங்கள் கட்ட வேண்டுமாம். நான் ஒரு விஷயம் சொல்லட்டுமா தம்பி? உண்மையில் மாமல்லபுரத்து சிற்ப வேலையை சக்கரவர்த்தி நிறுத்தியது பாரத மண்டபம் கட்டுவதற்காக அல்ல. சிற்பிகளுக்கும் சிற்றாள்களுக்கும் படி கொடுத்து வந்த அரிசி பருப்பு மிச்சமாகட்டும் என்றுதான். துறைமுக பண்டக சாலைகளில் இருந்த அவ்வளவு தானியங்களையும் காஞ்சிக்கு கொண்டு போய் விட்டார்களாம். யுத்தம் நடத்துவதற்கு இவையெல்லாம் அவசியமான காரியங்கள் ஐயா. காஞ்சிக்கோட்டை 1 வருஷமோ 2 வருஷமோ கூட முற்றுகைக்கு ஆயத்தமாக இருக்க வேண்டும். வாதாபியின் சமுத்திரம் போன்ற சைனியம் திரண்டு வருவதை நீங்கள் மட்டும் பார்த்திருந்தால்
வாதாபி சைனியம் வருகிறது வருகிறது என்று 8 மாதமாய்த்தான் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இன்னும் ஏன் அந்த பிரம்மாண்டமான சைனியம் இங்கு வந்து சேரவில்லை தெரியுமா? மகேந்திர பல்லவர் மட்டும் அப்போது போர்க்களத்துக்குப் போயிராவிட்டால் இதற்குள் காஞ்சி மாநகர் இருந்த இடம் புல்முளைத்து போயிருக்கும். ஐயா, வாதாபி சைனியத்தில் வரிசை வரிசையாக மலைமலையாக நெடுந்தூரத்துக்கு நெடுந்தூரம் நின்ற ஆயிரக்கணக்கான போர் யானைகளை என் கண்ணாலேயே நான் பார்த்தேன். பல்லவ சைனியத்திலோ மொத்தம் 100 யானைகளுக்கு மேல் கிடையாது. அப்படியிருந்தும் 8 மாத காலம் வாதாபி சைனியத்தை வடபெண்ணை கரையிலேயே நிறுத்தி வைத்திருந்தோம். இது எதனால் சாத்தியமாயிற்று தெரியுமா? பாரத யுத்தத்தில் பஞ்ச பாண்டவர்களின் வெற்றி ஸ்ரீகிருஷ்ண பகவானுடைய அறிவு பலத்தினாலும் அர்ஜுனனுடைய வில்லின் வீரத்தினாலும் சாத்தியமாயிற்று. இந்த நாளில் கிருஷ்ண பகவானும் அர்ஜுனனும் ஒரே உடம்பில் மகேந்திர பல்லவராக அவதரித்திருக்கிறார்கள் ஐயா. தம்பி, சக்கரவர்த்தியிடம் உன்னுடைய பக்தியைக் குறித்து மிகவும் சந்தோஷம். எனக்கு சக்கரவர்த்தி என்ன சொல்லி அனுப்பினார், அதைச் சொல்லு என்று ஆயனர் கேட்க, பரஞ்சோதி கூறினார். புலிகேசியின் படைகள் வடபண்ணையை கடந்து விட்டன ஐயா. வேங்கியை வென்ற புலிகேசியின் சகோதரன் விஷ்ணுவர்தனன் படைகளும் சேர்ந்து கொண்டிருக்கின்றன. இனி அவற்றை வெகுகாலம் தடுத்து நிறுத்துவது அசாத்தியம். ஆகையினால்தான் காஞ்சி கோட்டையை முற்றுகைக்கு ஆயத்தம் செய்ய என்னை சக்கரவர்த்தி அனுப்பி வைத்தார். 1 வருஷமோ 2 வருஷமோ முற்றுகை நீடித்திருக்கலாம். ஆகையால் கோட்டைக்குள்ளிருந்து அனாவசியமான ஜனங்களையெல்லாம் வெளியேற்றப் போகிறோம். கோட்டையை சுற்றிலும் உள்ள கிராமங்களிலிருந்தும் ஜனங்கள் வெளியேறும்படி இருக்கும். இது பற்றித்தான் தங்களுடைய விருப்பத்தை தெரிந்து கொள்ளும்படி சக்கரவர்த்தி எனக்கு கட்டளையிட்டார். எதிரி சைனியம் வரும் சமயம் தாங்கள் இங்கே இருப்பது உசிதமாயிராது. ஆஹா, இந்த அரண்ய வீட்டிலே இருந்தும் சக்கரவர்த்தி என்னை துரத்திவிட பார்க்கிறாரா? எந்த ராஜா எந்த பட்டணத்துக்கு வந்தால் என்ன போனால் என்ன? இந்த காட்டுக்குள்ளே வந்து என்னை யார் எட்டி பார்க்கப் போகிறார்கள்? பார்த்தால்தான் இங்கிருந்து என்னத்தை எடுத்து கொண்டு போகப் போகிறார்கள்? இந்த கற்சிலைகளையும் கல்லுளிகளையும் வேண்டுமானால் கொண்டு போகட்டும். சுவரிலே எழுதிய சித்திரங்களை வேண்டுமானாலும் சுரண்டி கொண்டு போகட்டும். ஐயா, தாங்கள் ஏதோ கோபத்தில் பேசுகிறீர்கள். பல்லவ ராஜ்யத்துக்கு எப்பேற்பட்ட ஆபத்து வந்திருக்கிறதென்பதை தெரிந்து கொள்ளாமல் பேசுகிறீர்கள். சக்கரவர்த்தி எங்களுக்கு என்னதான் கட்டளையிடுகிறார்? தாங்களும் தங்கள் குமாரியும் காஞ்சி கோட்டைக்குள்ளேயே வந்து இருந்தாலும் இருக்கலாம். அல்லது சோழ நாட்டுக்குப் போய் தங்கள் சிநேகிதர் நமச்சிவாய வைத்தியருடன் சில காலம் தங்கியிருந்தாலும் இருக்கலாம். திருவெண்காட்டுக்குப் போவதாயிருந்தாலும் தக்க பாதுகாப்புடன் தங்களை அனுப்பி வைக்கும்படி எனக்கு கட்டளையிட்டிருக்கிறார். தங்கள் விருப்பம் எதுவோ அப்படிச் செய்யலாம் என்றார் பரஞ்சோதி. சிவகாமி, நீ என்ன அம்மா சொல்லுகிறாய் என்று கேட்டார் ஆயனர் திரும்பி பார்த்து. ஆனால் சிவகாமி நின்ற இடத்தில் அவளை காணவில்லை. முற்றுகை 7. சின்னக்கண்ணன். ஆயனரும் பரஞ்சோதியும் பேசிக் கொண்டிருக்கையில் வாசற்படி அருகில் நின்ற கண்ணபிரான் சமிக்கை செய்ததை சிவகாமி கவனித்தாள் என்று சொன்னோம் அல்லவா? சற்று நேரத்துக்கெல்லாம் பேசிக் கொண்டிருந்தவர்களின் கவனம் தன் மீது செல்லாதபடி சிவகாமி மெல்ல நடந்து வீட்டுக்கு வெளியே வந்தாள். அண்ணா, என்னை அழைத்தீர்களா? ஏதாவது விசேஷம் உண்டா என்று கேட்டாள். ஆமாம், உண்டு என்றான் கண்ணன். கமலியக்கா ஏதாவது சொல்லி அனுப்பினாளா? கண்ணபிரான் குரலை தாழ்த்தி கொண்டு, அதோ உள்ளே வந்திருக்கிறாரே, அந்த வாலிபருக்கு உடனே விஷம் கொடுத்து கொல்லும்படி சொல்லச் சொன்னாள் என்றான். சிவகாமி, இது என்ன வேடிக்கை அண்ணா? எதற்காக விஷம் கொடுக்க வேண்டும் என்று புன்னகையுடன் கேட்டாள். அம்மணி, விஷம் கொடுப்பது வேடிக்கையான விஷயமா? இல்லை, அதனால்தான் எதற்காக என்று கேட்கிறேன். மாமல்லருக்கு இவர் போட்டியாக வந்திருக்கிறார் தாயே. என்னத்தில் போட்டி? ராஜ்யத்துக்குத்தான். ஊரிலே எல்லாம் சொல்லிக் கொள்ளுகிறார்கள். சக்கரவர்த்தி பரஞ்சோதியை தத்தெடுத்து கொண்டு விட்டார். பரஞ்சோதிக்குத்தான் ராஜ்யத்தை கொடுக்கப் போகிறார். மாமல்லருக்கு ராஜ்யம் இல்லை என்று. ஆஹா, இது மட்டும் உண்மையா இருந்தால்? தங்கச்சி, அப்படி நேர்ந்தால் உனக்கு அதில் மிக்க சந்தோஷம் போலிருக்கிறதே என்றான் கண்ணபிரான். அப்படித்தான் அண்ணா. இந்த ராஜ்யந்தானே எனக்கும் அவருக்கும் குறுக்கே நிற்கிறது. எனக்கு அவரும் அவருக்கு நானும் இருந்தால் போதுமே. ராஜ்யம் என்னத்திற்கு? எல்லா பெண்களும் ஒரே மாதிரிதான் போலிருக்கிறது. கமலி கூட இப்படியேதான் சொல்கிறாள். என்ன சொல்கிறாள்? நீ இப்போது சொன்னது போலத்தான் சொல்கிறாள். கண்ணா, உனக்கு நானும் எனக்கு நீயும் போதாதா? அரண்மனை சேவகம் என்னத்திற்கு? வா, எங்கேயாவது கிராமத்துக்கு போய் நிம்மதியா இருக்கலாம் என்கிறாள். அப்படி செய்ய போகிறீர்களா அண்ணா? அப்படி செய்வதில் எனக்கும் இஷ்டம்தான். ஆனால் சின்னக்கண்ணன் குறுக்கே நின்றான். அது யார் அண்ணா சின்னக்கண்ணன்? கண்ணன் கண்ணை சிமிட்டிக் கொண்டு, கொஞ்சம் மூளையை செலுத்தி யோசித்துப் பார் தங்கச்சி என்றான். சிவகாமி என்னத்தை யோசிக்கிறது என்றாள்.
இவ்வளவுதானா தங்கச்சி? இவ்வளவு புத்திசாலியா இருந்தும் சின்ன கண்ணன் யாரென்று கண்டுபிடிக்க முடியவில்லையே என்று கண்ணன் கேட்டுவிட்டு இன்னும் தாழ்ந்த குரலில், சின்ன கண்ணன் கமலியின் வயிற்றில் இருக்கிறான் என்று கூறி புன்னகை புரிந்தபோது அவன் முகத்தில் அசடு வழிந்தது. கமலி கர்ப்பமாயிருக்கிறாள் என்பதை சிவகாமி தெரிந்து கொண்டு, அப்படியா அண்ணா? சந்தோஷம் என்றாள். அவள் உடம்பை அப்போது என்னவோ செய்தது. கமலியை உடனே பார்க்க வேண்டும், அவளை கட்டிக்கொள்ள வேண்டும் என்ற ஆசை உள்ளத்தில் உண்டாயிற்று. கண்ணபிரான், தங்கச்சி, அந்த சந்தோஷத்தை நீ நேரிலேயே வந்து சொல்லிவிட்டால் தேவலை. கமலிக்கு இன்னும் கொஞ்ச காலம் காஞ்சியை விட்டு புறப்பட முடியாதாம். தங்கச்சியிடம் சொல்வதற்கு என்னவெல்லாமோ சமாச்சாரம் மூட்டை கட்டி வைத்திருக்கிறாளாம் என்றான். எனக்கும் அக்காவை பார்க்க ஆசைதான் அண்ணா. ஆனால் அது எப்படி முடியும் என்றாள் சிவகாமி. ஆமாம் தங்கச்சி, முடியாதுதான். அதனால்தான் நான் கூட கமலியிடம் சொன்னேன், அவர்களெல்லாம் நம்முடைய ஏழை குடிசையில் வந்து தங்கியிருப்பார்களா என்று. அண்ணா, அப்படிச் சொல்ல வேண்டாம். நீங்களும் கமலியும் இருக்குமிடத்தில் ஏழ்மை ஏது? உங்களுடைய குடிசை எனக்கு அரண்மனையை விட 1000 மடங்கு மேல் என்று சொல்லி வந்தவள் சற்றென்று நிறுத்தினாள். ஏதோ ஓர் எண்ணம் குறுக்கிட்டு அவளை தடை செய்ததாகத் தோன்றியது. அதற்கென்ன, பார்த்து கொள்ளலாம் அண்ணா. அப்பாவிடம் சொல்லுகிறேன். வேறு ஒன்றும் விஷயமில்லையா என்றாள். அப்படி ஒன்றும் பெரிய விஷயமில்லை. ஒரே ஒரு சின்ன விசேஷம் மட்டும் உண்டு. இன்று காலை நான் ரதத்தை ஓட்டிக் கொண்டு போய் அரண்மனை வாசலில் நிறுத்தியதும் மாமல்லர் என்னை தனியாக கூப்பிட்டார். பிரபு, என்ன விசேஷம் என்று கேட்டேன். ஒன்றுமில்லை கண்ணா, ராத்திரி தூங்கவில்லை என்றார். அதுதான் முகத்தை பார்த்தால் தெரிகிறதே. ஏன் தூங்கவில்லை என்றேன். புது தளபதியுடன் பேசிக் கொண்டிருந்தேன் என்றார். அவ்வளவுதானா என்று கேட்டேன். அப்புறம் ஓலை எழுதினேன் என்றார். யாருக்கு என்றேன். அப்பாவுக்கு என்றார். சரி என்றேன். பிறகு மெல்ல மெல்ல இன்னொரு ஓலையும் எழுதினேன் என்றார். அண்ணா, ஓலையை கொடுங்கள் என்று சிவகாமி கேட்டபோது அவள் தொண்டையை அடைத்து கொண்டது. கொடுக்கிறேன் தங்கச்சி, கொடுக்கிறேன். ஆனால் ஓலையை வாங்கிக் கொண்டதும் நீ ஓடிப்போய் என்னை திண்டாட்டத்தில் விட்டுவிடக்கூடாது. என்ன திண்டாட்டம் அண்ணா? போன தடவை மாமல்லரின் ஓலையை வாங்கிக் கொண்டதும் ஒரே ஓட்டமாய் ஓடிப்போய் விட்டாயல்லவா? அதனால் எனக்கு எவ்வளவு சங்கடமாய் போய்விட்டது தெரியுமா? ஓலை வாங்கிக் கொண்டதும் சிவகாமி என்ன செய்தாள்? அவள் முகம் எப்படி இருந்தது? கண் எப்படி இருந்தது? என்றெல்லாம் மாமல்லர் கேட்டபோது நான் விழித்தேன். போதும் அண்ணா வேடிக்கை. ஓலையை கொடுங்கள். இன்னும் கொஞ்சம் வேண்டுமென்றே தவக்கம் செய்துவிட்டு கடைசியாக கண்ணபிரான் ஓலையை எடுத்து கொடுத்தான். அப்புறம் ஒரு கண நேரங்கூட அங்கே சிவகாமி நிற்கவில்லை. வீட்டின் வலப்பக்கத்தில் சென்ற பாதை வழியாக பழைய தாமரை குளத்தை நோக்கி விரைந்து சென்றாள். முற்றுகை 8. நாகம் சீறுகிறது. அரண்யத்தினால் சூழப்பட்ட தாமரை குளக்கரையில் மகிழ மரத்தினடியில் போட்டிருந்த மரப்பலகை சிங்காதனத்தில் சிவகாமி அமர்ந்து தன் மார்புக்கச்சில் சேர்த்து செருகியிருந்த ஓலையை எடுத்தாள். பொல்லாத ஓலையே, பல்லவ குமாரரின் காதல் என் உள்ளத்தை குத்தி புண் செய்வது போதாதென்று நீயும் என் நெஞ்சை குத்துகிறாயா என்று சொல்லிக்கொண்டே அந்த ஓலையை கண்ணிலே ஒற்றி கொண்டாள். பிறகு சற்று தயங்கி சட்டென்று தன் செவ்விதழ்களில் அதை ஒரு தடவை வைத்து எடுத்துவிட்டு வெறுமையாயிருந்த மேல் ஓலையை அப்புறப்படுத்தினாள். உள் ஏட்டில் முத்துப்போல் பொறித்த அழகிய சின்னஞ்சிறு எழுத்துக்கள் காணப்பட்டன. கண்களில் ஆர்வம் ததும்ப சிவகாமி படிக்கத் தொடங்கிய போது, அக்கா, அக்கா என்று பின்னாலிருந்து வந்த சத்தத்தை கேட்டு திடுக்கிட்டாள். திரும்பி பார்த்தால் அந்த மர சிங்காதனத்தின் கைபிடி மீது ஒரு பச்சை கிளி உட்கார்ந்து அவளை கூர்ந்து கவனித்துக் கொண்டிருந்தது. கிண்கிணி ஒலிப்பது போல் சிவகாமி கலகலவென்று சிரித்துவிட்டு அந்த கிளியை பார்த்து, சுகபிரம்ம முனிவரே, உமக்கு இங்கு என்ன வேலை? இளம்பெண்கள் தனிமையாக இருக்கும் அந்தப்புரத்துக்குள் ரிஷிகள் வரலாமா? அதிலும் பூஜை வேளையில் கரடி புகுந்தது போல் ஒரு கன்னிப்பெண் தன் காதலரின் ஓலையை படிக்கப் போகும் தருணத்திலா நீர் வந்து சேருவது? போம் போம் என்று கையை ஓங்கி வீசியபோது அந்த கைவீச்சானது கன்னத்தை நெருங்கி வரும் காதலனுடைய கரத்தை தள்ளும் அபிநயமாகவே தோன்றியது. அதற்கேற்றாற்போல் அந்த சுக மாமுனிவரும் மாட்டேன் மாட்டேன் என்றார். சிவகாமி மறுபடியும் சிரித்துவிட்டு கூறினாள், வேஷதாரி ரிஷியே, கதைகளிலே வரும் அரசிளங்குமரிகள் எல்லாரும் அந்தப்புரத்தில் உம்மை வைத்துக்கொண்டு எப்படித்தான் ரகசியம் பேசினார்களோ தெரியவில்லை. இருக்கட்டும் இருக்கட்டும், நான் பல்லவ ராஜ்யத்தின் மகாராணி ஆகும்போது உங்களுக்கெல்லாம் அரண்மனையில் இடமில்லாமல் செய்து விடுகிறேன். அப்போது அந்த விஷமம் நிறைந்த சுகபிரம்மம் மாமல்லா மாமல்லா என்று உச்சஸ்தாயிலில் கீச்சு குரலில் கத்திற்று.
ஓஹோ, அப்படியா சேதி? நான் அந்தப்புரத்திலிருந்து உங்களை துரத்தி அடித்தால் மாமல்லரிடம் சலுகைக்குப் போவோம் என்று சொல்கிறீரா? நடக்காது முனிவரே, நடக்காது. பல்லவ சிங்காதனத்திலே சிவகாமி தேவி அமர்ந்தவுடனே முதல் காரியமாக அந்த ராஜ்யத்திலே சோம்பித் திரியும் ஆண்டிகள், பிக்ஷுகள், காவித் துணி தரித்த சந்நியாசிகள், மண்டை ஓட்டு மாலை அணிந்த கபாலிகர்கள் இவர்களை எல்லாம் நாட்டை விட்டு ஓட்டிவிடப் போகிறாள். யோக்கியமாக கல்யாணம் செய்து கொண்டு இல்லறம் நடத்துகிறவர்களுக்குத்தான் பல்லவ ராஜ்யத்தில் அப்புறம் இடமிருக்கும் தெரியுமா? நான் இந்த ஓலையை படிக்கும் வரையில் உம்முடைய திருவாயை மூடிக்கொண்டு சும்மா இரும். சும்மா இருக்க முடியாது என்பது போல் சுகர். ரதி ரதி என்றார். சிவகாமி திரும்பி பார்த்தாள். அங்கே ரதி துள்ளி ஓடி வந்து கொண்டிருந்தது. ரதி, அந்தப்புரத்துக்கு தகுந்த சகி நீதான். எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டு வாயை திறக்காமல் மௌனமாய் இருப்பாய். இந்த ரிஷியோ எதையும் அறையும் குறையுமாய் கேட்டுக்கொண்டு 4 பேர் இருக்கும்போது மானத்தை வாங்கி விடுவார். இந்த வேஷதாரி முனிவர் இங்கிருந்து தொலைந்து போன பிறகு உனக்கு மாமல்லரின் ஓலையை படித்து காட்டுகிறேன் ரதி. இவ்விதம் கூறி ரதியின் மோவாய்க்கட்டையை தடவி கொடுத்துவிட்டு சிவகாமி மீண்டும் ஓலையை பார்த்தாள். கையிலே பணியாரத்தை வைத்துக் கொண்டிருக்கும் குழந்தை அதை சாப்பிட்டால் ஆகிப்போய்விடுமே என்ற பயத்தினால் தயங்குவது போல் சிவகாமியும் ஓலையை படிக்கும் இன்பத்தை தள்ளி போட்டு கொண்டே இருந்து கடைசியில் படிக்கலானாள். ஓலையில் பிராகிருத பாஷையில் எழுதியிருந்தது வருமாறு: பாரத நாட்டில் புகழ்பெற்ற சிற்ப சக்கரவர்த்தியின் செல்வகுமாரியும் சௌந்தரிய தேவதை அடிபணிந்து போற்றும் சுகுமாரியும் பரதநாட்டிய சாஸ்திரம் வலம் வந்து தொழுது வணங்கும் கலைவாணியும் மாமல்ல பல்லவனின் இருதய சிம்மாசனத்தில் கொலுவீற்றிருந்து தனியரசு புரியும் மகாராணியும் ஆகிய சிவகாமி தேவிக்கு இனிமேல் ஓலை எழுத மாட்டேன், நானே நேரில் வந்து விடுவேன் என்று முன் ஓலையில் எழுதியிருந்தேன். அதற்கு மாறாக இதை நான் எழுதுவதற்கு 2 காரணங்கள் உண்டு. என் ஆருயிரே, முந்தா நாள் இரவு நான் ஒரு கனவு கண்டேன். அதை நினைத்தாலே என் தேகமெல்லாம் சிலிர்க்கிறது. கற்பனைக்கு எட்டாத இன்பம் நிறைந்த அந்த அதிசய கனவை கேள். கனவிலே நான் தூங்கிக் கொண்டிருந்தேன். ஆகாய வெளியில் அந்தரத்தில் காற்று படுக்கையில் மிதந்து கொண்டே தூங்கியதாகத் தோன்றியது. அந்த அதிசயமான சொப்பனத் தூக்கம் எதனாலோ திடீரென்று கலைந்தது. கண்களை விழித்துப் பார்க்க முயன்றேன். ஆனால் ஏற்கனவே கண்கள் விழித்துத்தான் இருந்தன. மேலும் கீழும் நாற்புறமும் ஒரே காடாந்த காரமாயிருந்தபடியால் என் கண்கள் திறந்திருந்தும் மூடியிருந்தனவோ என்று நான் ஐயப்பட நேர்ந்தது. உன் கண் இமையில் தீட்டிய மையைக் காட்டிலும் கரியதாய் என்னைச் சுற்றிலும் படர்ந்திருந்த அந்த அதிசயமான இருட்டைப் பற்றி நான் சிந்தித்துக் கொண்டிருக்கையில் எனக்கு சற்று மேலே வட்ட வடிவமான ஒரு ஒளி தோன்றக் கண்டேன். வர வர அந்த ஒளிவட்டம் அகன்று கொண்டு வந்ததோடு அதன் ஜோதியும் அதிகமாகி வந்தது. கண்களை கூச செய்யாமல் குளிர்ந்து விளங்கிய அந்த பொன்னிற ஒளி வர வர என்னை நெருங்கி நெருங்கி வந்ததைக் கண்டேன். அருகே வந்ததும் அந்த ஒளிவட்டம் உன்னுடைய திவ்ய வதனந்தான் என்று தெரிந்தபோது எனக்குண்டான வியப்பையும் களிப்பையும் எவ்வாறு சொல்வேன்? சிவகாமி, விரைவிலே உன்னுடைய உருவம் முழுவதுமே தெரிந்தது. எல்லையில்லா அந்தகாரத்தின் நடுவில் உன் பொன் உருவத்தைப் பார்க்க பார்க்க எனக்கு ஒரு விசித்திரமான எண்ணம் உதயமாயிற்று. உன்னுடைய உருவமானது சாதாரண மனித தேகத்தைப் போல் இரத்தம், சதை, எலும்பு, தோல் இவைகளினால் ஆனதாக எனக்குத் தோன்றவில்லை. நிலாமதியின் இளங்கதிரையும் மல்லிகைப் பூவின் இன்ப மணத்தையும் அன்னப்பச்சியின் இறகிலுள்ள மென்மையையும் செவ்வழி ராகத்தின் இன்னிசையையும் கலந்து உன் தூய திருமேனியை பிரம்மன் படைத்திருக்க வேண்டுமென்று கருதினேன். இவ்வாறு நான் உன் மேனி அழகாகிய மதுவை அருந்தி மயங்கிய நிலையில் இவ்வாறு நான் உன் மேனி அழகாகிய மதுவை அருந்தி மயங்கி நிற்கையில் நீ என் அருகே நெருங்கி வந்தாய். என் முகத்துக்கு வெகு சமீபத்தில் உனது பொன்முகத்தைக் கண்டேன். காலையில் மலர்ந்த குவளை மலர்களில் பனித்துளி நிற்பது போல் உன் நீண்ட கண்களின் முனையில் 2 கண்ணீர்த் துளிகள் நின்றன. உன்னுடைய மூச்சுக்காற்று என் முகத்திலே பட்டது. அவ்வளவு அருகில் வந்திருந்த உன்னை தழுவி அணைத்துக் கொள்ள வேண்டுமென்று என்னுடைய தேகத்தின் ஒவ்வோர் அணுவும் துடித்தது. ஆனாலும் நான் அவ்விதம் செய்யவில்லை. என் உள்ளத்தில் ஒரு சந்தேகம் தோன்றியிருந்தது. உன்னைத் தொட்டேனானால் உன் திருமேனியானது நிலாமதியின் கதிராகவும், மல்லிகையின் மணமாகவும், அன்னப்பச்சியின் மென்மையாகவும், செவ்வழியின் இன்னிசையாகவும் தனித்தனியே பிரிந்து மறைந்துவிடுமோ என்ற பயம் ஏற்பட்டிருந்தது. இந்த பயத்தை அறிந்து கொண்டவளைப் போல நீ உன் செவ்விதழ்கள் சிறிது அகல முத்துப் போன்ற பற்களின் நுனி தெரிய குறுநகை புரிந்தாய். உன் பொன் வதனம் என்னை அமுத போதையில் ஆழ்த்திக் கொண்டு இன்னும் அருகே நெருங்கிற்று. ஆ, என்ன சொல்வேன் என் துரதிர்ஷ்டத்தை!
அந்த சமயத் எங்கேயோ ஒரு நாகப்பாம்பின் சீறல் கேட்டது. சட்டென்று திரும்பி பார்த்தேன். ஒரு மரக்கிளையில் இரண்டு பட்சிகள் உட்கார்ந்து ஒன்றின் மூக்கை ஒன்று தொட்டும் கலகலவென்று சப்தித்தும் விளையாடிக் கொண்டிருந்தன. அந்த மரத்தின் அடிக்கிளையிலிருந்து ஒரு நாகப்பாம்பு, கருநிறமும் மஞ்சள் நிறமும் கலந்த உடலுடைய நீண்ட பாம்பு, அந்த பட்சிகள் இருந்த கிளையை நோக்கி சரசரவென்று ஏறிக்கொண்டிருந்தது. அந்த நாகத்தின் சீறலைத்தான் நான் கேட்டதாகத் தெரிந்து கொண்டேன். அந்த கணத்தில் உன்னைக் கூட மறந்து என் உடைவாளை அவசரமாய் எடுத்தேன். அவ்வளவுதான். விழித்துக் கொண்டேன். என் கண்ணில் வளரும் பெண்ணரசியே, சொப்பனங்களிலும் அவற்றின் பலன்களிலும் நம்பிக்கை இல்லாதவன் நான். ஆனாலும் இந்த கனவுக்கு ஏதாவது அர்த்தம் உண்டா என்று அடிக்கடி என்னை அறியாமல் எண்ணம் உண்டாகிறது. உனக்கு ஏதேனும் அபாயம் வருமென்பதை குறிப்பிடுகிறதோ என்று ஐயுறுகிறேன். யுத்தம் நெருங்கி வருகிறபடியால் நீ ஜாக்கிரதையாய் இருக்க வேண்டும். ஆனால் எவ்வித கவலையோ பயமோ வேண்டாம். என் கையிலே வாள் இருக்கும் வரையில் உனக்கும் உன் தந்தைக்கும் அபாயம் எதுவும் நேராது. பொழுது விடியப் போகிறது. கீழ்வானம் வெளுக்கிறது. நான் சொல்ல விரும்பிய இன்னொரு செய்தியை சுருக்கமாக சொல்லி முடித்து விடுகிறேன். எனக்கு ஒரு புதிய தோழன் கிடைத்திருக்கிறான். அவன் யார் தெரியுமா? மத யானை மேல் வேல் எறிந்து உன்னையும் உன் தந்தையையும் காப்பாற்றிய வீர வாலிபன்தான். அவனை கோட்டை காவலுக்காக சக்கரவர்த்தி அனுப்பியிருக்கிறார். நேற்று இரவெல்லாம் நானும் அவனும் பேசிக் கொண்டிருந்தோம். பெரும்பாலும் உன்னை பற்றியே பேசிக் கொண்டிருந்தோம். சக்கரவர்த்தியிடமிருந்து உங்களுக்கு அவன் செய்தி கொண்டு வருகிறான். நீங்கள் காஞ்சி கோட்டைக்காவது வந்துவிட வேண்டும். அல்லது சோழ நாட்டுக்கு போய்விட வேண்டும் என்று சக்கரவர்த்தி சொல்லி அனுப்பியிருக்கிறார். ஆனால் நான் அங்கு வந்து உங்களை பார்த்து பேசும் வரையில் அதை பற்றி ஒரு முடிவும் செய்ய வேண்டாம். யுத்தம் நெருங்கி வருகிறதானது ஒரு காரியத்துக்கு ரொம்பவும் நல்லதாயிருக்கிறது. கூடிய சீக்கிரம் எனக்கு விடுதலை கிடைத்துவிடும். கோட்டைக்கு வெளியே போகக்கூடிய நாள் விரைவிலே வரும். அந்த நாள் வந்தவுடன் நான் நேரே அங்கு வந்து உன்னை பார்த்துவிட்டு வேற காரியங்களை கவனிப்பேன். என் செல்வமே, ஒவ்வொரு சமயம் நினைத்தால் இந்த ராஜ்யம் என்னத்திற்கு, யுத்தம் என்னத்திற்கு என்றெல்லாம் தோன்றுகிறது. இதெல்லாம் சொப்பனமாயிருக்கக்கூடாதா? திடீரென்று கண் விழித்து எழுந்ததும், நான் சக்கரவர்த்தி குமாரன் இல்லை, உன் தகப்பனாரிடம் சிற்பக்கலை கற்றுக்கொள்ளும் சீடன் என்று ஏற்பட்டால் எவ்வளவு ஆனந்தமாயிருக்கும். அப்போது உனக்கும் எனக்கும் இடையே ஒரு தடையும் இராதல்லவா? இவ்வாறு 8 மாத காலமாக உன்னை வந்து பார்க்காமல் இருந்திருப்பேனா? ஓலையை ஒரு தடவை முழுவதும் படித்த பின்னர் இன்னொரு தடவையும் சிவகாமி படித்தாள். பிறகு ரதியைப் பார்த்து, ரதி, பல்லவ குமாரரிடமிருந்து வந்த ஒவ்வொரு ஓலையையும் உனக்கு படித்து காட்டினேன் அல்லவா? இந்த தடவை முடியாது. படித்து காட்டினாலும் உனக்கு விளங்காது என்றாள். பிறகு ஓலையை எடுத்துக்கொண்டு பின்னால் இருந்த மகிழ மரத்தின் மேல் 2 அடி ஏறினாள். மேலே கிளைகள் முளைத்திருந்த இடத்தில் காணப்பட்ட பொந்தில் கையை விட்டு திரும்ப எடுத்தபோது அவளுடைய கையில் 7 8 ஓலைகள் இருந்தன. அந்த ஓலைகளை ஒவ்வொன்றாய் எண்ணி பார்த்துவிட்டு தன்னிடமிருந்ததையும் சேர்த்து மறுபடியும் பொந்திற்குள் வைத்துவிட்டு கீழே இறங்கினாள். ரதி, வா, போகலாம். சுகப்பிரம்மரிஷியே, வாரும், வீட்டுக்குப் போகலாம். அப்பா சாப்பிட காத்து கொண்டிருப்பார். மாமல்லரின் ஓலையை படித்து காட்டவில்லை என்று என் பேரில் கோபமா? நாளைக்கு வந்து உங்கள் இருவருக்கும் படித்து காட்டுகிறேன். நாளைக்கு மட்டும்தானா? என் வாழ்நாள் உள்ள வரையில் ஒவ்வொரு நாளும் படித்து காட்டுவேன். ரதி, குமார சக்கரவர்த்தியைப் பற்றி நீ என்ன நினைத்து கொண்டிருக்கிறாய்? சுகமகா முனிவரே, மாமல்லர் மகாகவி என்பதை தெரிந்து கொள்வீராக. காளிதாசனையும் பாரவியையும் போன்ற பெரிய கவி மாமல்லர். அவருடைய கவிதைக்கு பாத்திரமான பெண் யார் தெரியுமா? இந்த ஏழைச் சிற்பியின் மகள் சிவகாமிதான். இவ்விதம் ரதியுடனும் சுகமுனிவருடனும் மாறி மாறி பேசிக்கொண்டே சிவகாமி வீட்டை நோக்கிச் சென்றாள். காட்டு மரங்களுக்குள்ளே சிவகாமி மறைந்ததும் தாமரை குளத்தின் அருகில் இருந்த மற்றொரு பெரிய மரத்தின் மறைவிலிருந்து நாகநந்தி அடிகள் வெளிப்பட்டார். அவர் மெல்ல நடந்து வந்து சிவகாமி ஓலைகளை ஒளித்து வைத்த மரப்பொந்திலிருந்து அவற்றை எடுத்தார். ஒவ்வொன்றாக அவற்றை விரைவாக பிரித்து படிக்கத் தொடங்கினார். அவ்விதம் வாசித்து வந்தபோது அவர் விட்ட பெருமூச்சானது நாகப்பாம்பின் சீறலைப் போல் தொனித்தது. முற்றுகை 9. ரதியின் புன்னகை. மாமல்லரின் ஓலையில் ஒரு பகுதியை சிவகாமி நினைத்து நினைத்து ஆனந்தித்துக் கொண்டே வீடு நோக்கி நடந்தாள். அப்படி அவளை மெய்மறக்கச் செய்தது ஓலையின் கடைசி பகுதியே ஆகும். சக்கரவர்த்தியின் குமாரனாயிராமல் ஆயனரிடம் சிற்பக்கலை கற்கும் சீடனாயிருக்க விரும்புவதாக மாமல்லர் தெரிவித்திருந்தாரல்லவா?
ஆஹா! இந்த விஸ்தாரமான பரதகண்டத்தில் மூன்றில் ஒரு பாகத்தை தனி அரசு புரியும் சக்கரவர்த்தியின் குமாரர் தமக்குரிய அந்த மகத்தான சாம்ராஜ்யத்தை வேண்டாமென்று வெறுத்துத் தள்ள சித்தமாயிருக்கிறார். எதற்காக? அரண்மனை மான்யம் பெற்று ஜீவனம் செய்யும் ஆயனச் சிற்பியின் மகளுக்காக. அந்தப் பெண்ணிடம் தாம் கொண்ட காதல் நிறைவேறுவதற்கு இந்த சாம்ராஜ்யம் தடையாயிருக்கிறதென்பதற்காக. இம்மாதிரி அதிசயத்தை கதையிலோ காவியத்திலோ கேட்டதுண்டா? ரதி, உன் தோழி சிவகாமியைப் போல் பாக்கியசாலியான பெண் இந்த 17 லோகத்திலும் இல்லையடி என்று கூறி சிவகாமி தன்னை தொடர்ந்து வந்த மானின் முகத்தை இரு கரங்களாலும் பிடித்து நிமிர்த்தினாள். ரதியோ தன் அழகிய கண்களை அகல விரித்து அவளை ஆவலுடன் நோக்கிற்று. இதோ பார் ரதி, நீயும் அதிர்ஷ்டசாலிதான். 8 மாதத்துக்கு முன்பு உன்னிடம் மாமல்லரைப் பற்றி நான் குறைவாக கூறியதை மறந்துவிடு. இன்று இவர் கமலி வீட்டுக்கு நான் போகக்கூடாது என்கிறார். நாளைக்கு ரதியை உன்னுடன் அரண்மனைக்கு அழைத்து வரக்கூடாது என்பார். இப்படிப்பட்ட பெரிய மனிதர்களின் உறவு நமக்கு ஒத்து வராதடி அம்மா என்று சொன்னேனல்லவா? அதே பல்லவகுமாரர்தான் இன்றைக்கு ராஜ்யம் என்னத்திற்கு சிவகாமி, எனக்கு நீயே போதும் என்கிறார். அவர் சொல்வது நியாயந்தானே ரதி? எனக்கு அவரும் அவருக்கு நானும் இருந்தால் போதாதா? ராஜ்யம் என்னத்திற்கு? சண்டை கொலை சாவு எல்லாம் என்னத்திற்கு? இவ்விதம் கூறி ரதியின் 2 தூக்கிய காதுகளுக்கு நடுவில் சிவகாமி முத்தமிட்டு விட்டு மறுபடியும் சொல்லுவாள். ரதி, உன் பாடு யோகந்தான். மாமல்லரும் நானும் மனித சஞ்சாரமே இல்லாத நடுக்காட்டில் பர்ணசாலை கட்டிக்கொண்டு ஆனந்த வாழ்க்கை நடத்தப் போகிறோம். அப்போது இந்த சுகப்பிரம்ம ரிஷியை அடித்து துரத்திவிட்டு உன்னை மட்டும்தான் எங்களுடன் வைத்துக் கொள்ளப் போகிறேன். உனக்கு வேலை நிரம்ப இருக்கும் ரதி. எனக்கும் மாமல்லருக்கும் இடையில் நீ அடிக்கடி தூது போக வேண்டியதாயிருக்கும். ரதி கண்களினாலேயே ஒரு புன்னகை புரிந்துவிட்டு, போதும் இந்த அசட்டுத்தனம் என்பது போல் தலையை ஆட்டிவிட்டு சிவகாமியின் கையிலிருந்து திமிறிக் கொண்டு புல்மேயச் சென்றது. அம்மா சிவகாமி என்ற குரலை கேட்டதும் சிவகாமி திடுக்கிட்டு திரும்பி பார்த்தாள். அவள் பார்த்த இடத்தில் செடி கொடிகளை விலக்கிக் கொண்டு ஆயனர் நிற்பதைக் கண்டாள். தான் ரதியிடம் பேசிக் கொண்டிருந்தது அவர் காதிலே விழுந்ததோ என்ற எண்ணத்தினால் அவளுடைய முகத்தில் நாணமும் அச்சமும் கலந்து தோன்றின. ஆனால் மலர்ந்த முகத்துடன் ஆயனர் கூறிய வார்த்தைகள் அவளுடைய பயத்தை போக்கின. குழந்தாய், எனக்கு தூக்கி வாரி போட்டுவிட்டது. நடுக்காட்டில் யாரோடு பேசிக் கொண்டிருக்கிறாய் என்று பார்த்தேன். ரதியுடன் பேசிக் கொண்டிருக்கிறாயா? பாவம், நீ என்ன செய்வாய்? உன்னோடு பேசுவதற்கு கூட இவ்விடத்தில் யாருமில்லை. பொழுது போவதே உனக்கு கஷ்டமாதான் இருக்கும். காஞ்சியிலாவது உன் தோழி கமலி இருக்கிறாள். இப்படி பேசிக்கொண்டே நெருங்கி வந்த ஆயனரை சிவகாமி கட்டி தழுவிக்கொண்டு, அப்பா, உங்களுக்கு தெரியுமா? கமலி, கமலி என்று மென்று விழுங்கினாள். ஆயனர் பதறலுடன், ஐயோ, கமலிக்கு என்ன அம்மா? ஏதாவது உடம்புக்கு வந்திருக்கிறதா என்று கேட்டார். ஆமாம் அப்பா, கமலிக்கு உடம்பிலேதான் வந்திருக்கிறதாம் என்று கூறிவிட்டு சிவகாமி இடி இடி என்று சிரித்தாள். அதை பார்த்த ஆயனர் விபரீதமாக ஒன்றும் இராது என்று தீர்மானித்துக் கொண்டு, பின்னே என்ன சிவகாமி, ஒருவேளை இங்கே வருகிறதாகச் சொல்லி அனுப்பியிருக்கிறாளா என்றார். இல்லை அப்பா, இல்லை என்று சொல்லிக்கொண்டே சிவகாமி ஆயனரின் காதின் அருகில் நெருங்கி, கமலி வயிற்றில் சின்ன கண்ணன் வந்திருக்கிறானாம் என்றாள். ஆயனர் சற்று நிதானித்து விஷயம் இன்னதென்று தெரிந்து கொண்டார். முன்னைவிட அருமையுடன் சிவகாமியை அணைத்து தழுவிக்கொண்டு, சந்தோஷம் அம்மா. சிவகாமியின் கல்யாணத்தின் போதே நான் ஆசீர்வாதம் பண்ணினேன் என்றார். அப்பா, உங்கள் செல்வகுமாரிக்கு எப்போது கல்யாணம் ஆயிற்று என்றாள் சிவகாமி. தாம் வாய் தவறி சிவகாமி என்று சொல்லிவிட்டது ஆயனருக்கு சட்டென்று புலப்பட்டது. அவர் ஓர் அசட்டு புன்னகை செய்துவிட்டு, என்ன அம்மா சொன்னேன்? சிவகாமியின் கல்யாணத்தின் போது என்று சொல்லிவிட்டேனா? அதனால் என்ன? உனக்கும் ஒரு நாள் கல்யாணம் நடக்கத்தான் போகிறது. நான் சொல்ல வந்தது என்னவென்றால், கமலியின் கல்யாணத்தின் போது நான் அவளுக்கு ஆசீர்வாதம் செய்தேன். சீக்கிரத்தில் உனக்கு ஆண் குழந்தை பிறக்க வேண்டும். அவன் என்னிடத்தில் சிற்பக்கலை கற்றுக்கொள்ள வரவேண்டும் என்று என்றார். இவ்விதம் கூறிய ஆயனர் நிறுத்திவிட்டு மௌனத்தில் ஆழ்ந்தார். அவருடைய உள்ளமானது சிவகாமியின் விவாகத்தைப் பற்றி சிந்திக்கத் தொடங்கியது. பரஞ்சோதிக்கு அவளை மணம் செய்விக்கலாம் என்று தாம் முன்னம் எண்ணியது நினைவு வந்தது. அவனோ இப்போது பெரிய போர் வீரனாகவும் கோட்டைத் தளபதியாகவும் ஆகியிருக்கிறான். கேவலம் ஒரு சிற்பியின் மகளை அவன் மணந்து கொள்ள இணங்குவானா? அப்பா, என்ன யோசிக்கிறீர்கள் என்று சிவகாமி கேட்கவும், ஒன்றுமில்லை அம்மா. பரஞ்சோதியுடன் நான் பேசிக் கொண்டிருந்தபோது நீ திடீரென்று எங்கே போய்விட்டாய்? அவனிடம் சக்கரவர்த்தி ஒரு முக்கியமான சமாசாரம் சொல்லி அனுப்பியிருக்கிறார். அதைப் பற்றி உன் அபிப்பிராயத்தை கேட்கலாம் என்று பார்த்தேன். உன்னைக் காணோம். வா, வீட்டுக்குப் போய் சாவகாசமாக பேசலாம். உன் அத்தை நாம் 2 பேரும் சாப்பிடாமல் எங்கே தொலைந்து போய்விட்டோம் என்று ஆச்சரியப்பட்டு கொண்டிருப்பாள்
என்றார். இருவரும் ஒற்றையடி பாதையில் மௌனமாக நடந்தார்கள். ஆயனரின் உள்ளம் சிவகாமியின் வருங்காலத்தைப் பற்றிய சிந்தனையில் ஆழ்ந்திருந்தது. சிவகாமியின் உள்ளமோ தேன் மலரை மொய்க்கும் வண்டை போல் மகிழ மரப்பொந்தில் இருந்த மாமல்லரின் ஓலையைச் சுற்றி வட்டமிட்டுக் கொண்டிருந்தது. முற்றுகை 10. ஆனந்த நடனம். அப்பா, நான் நடனமாடி வெகுகாலம் ஆகிவிட்டதே, இன்றைக்கு ஆடட்டுமா என்று சிவகாமி கேட்டாள். இருவரும் வீட்டுக்குச் சற்று தூரத்தில் ஒரு மரத்தடியில் கிடந்த கல்லின் மீது உட்கார்ந்திருந்தார்கள். பக்கத்து மரத்தடியிலே வர்ணம் அரைக்கும் கல்லுவங்களும் வர்ணம் காய்ச்சும் அடுப்புகளும் சட்டி பானைகளும் கிடந்தன. ஆயனர் சிறிது அதிசயத்துடன் சிவகாமியை உற்று நோக்கினார். இன்றைக்கு என்ன குழந்தாய், உன் முகம் இவ்வளவு களையாயிருக்கிறது என்று வினவினார். உடனே மறுமொழி சொல்ல முடியாமல் சிவகாமி சிறிது திகைத்துவிட்டு, பிறகு கமலியைப் பற்றி கேள்விப்பட்டதிலிருந்து எனக்கு உற்சாகமாய் இருக்கிறதப்பா. காஞ்சிக்கு போய் கமலியை பார்த்துவிட்டு வரலாமா என்றாள். உடனே தான் பிழை செய்துவிட்டதை உணர்ந்து நாவை பற்களினால் கடித்துக்கொண்டு, ஆமாமப்பா, சக்கரவர்த்தி ஏதோ நமக்கு செய்தி அனுப்பியதாகச் சொன்னீர்களே, அது என்ன என்று கேட்டாள். எதிரி சைனியம் வடபெண்ணை ஆற்றை கடந்து விட்டதாம். காஞ்சியை நெருங்கி வந்து கொண்டிருக்கிறதாம். காஞ்சியை முற்றுகை போட்டாலும் போடுமாம். ஆகையால் ஒன்று நீங்கள் காஞ்சிக்கு நகருக்கு போய்விடுங்கள், அல்லது சோழ தேசத்துக்கு போங்கள் என்று சக்கரவர்த்தி சொல்லி அனுப்பினாராம். நீ என்ன சொல்கிறாய் அம்மா? நான் என்ன சொல்ல அப்பா? எனக்கு என்ன தெரியும்? தங்கள் இஷ்டம் எதுவோ அதுதான் எனக்கு இஷ்டம். என் இஷ்டம் இங்கேயே இருக்க வேண்டும் என்பதுதான். இந்த காட்டை விட்டு வேறு எங்கே போனாலும் எனக்கு மன நிம்மதி இராது என்றார் ஆயனர். எனக்கும் அப்படித்தான் அப்பா. இங்கேயே நாம் இருந்து விடலாமே என்றாள் சிவகாமி. மாமல்லரின் ஓலையில் தாம் வந்து அவளை சந்திக்கும் வரையில் ஒன்றும் முடிவு செய்ய வேண்டாம் என்று எழுதியிருந்ததை நினைத்து கொண்டுதான் மேற்கண்ட விதம் சிவகாமி சொன்னாள். காஞ்சிக்குப் போய் கமலியை பார்க்க வேண்டும் என்ற ஆசை ஒரு பக்கத்தில் அவளுக்கு அளவில்லாமல் இருந்தது. ஆனால் 8 மாதத்துக்கு முன்பு திருநாவுக்கரசரை பார்ப்பதற்காக காஞ்சிக்குப் போய் திரும்பியதும் முதலாக மாமல்லர் தனக்கு எழுதிய ஓலையை நினைவுபடுத்திக் கொண்டாள். அரண்மனை நிலா மாடத்தில் முத்து பதித்த பட்டு விதானத்தின் கீழே தங்கக் கட்டிலின் மேல் விரித்த முல்லை மலர் படுக்கையிலே படுத்துறங்க வேண்டிய நீ என்னுடைய ரதசாரதியின் வீட்டில் தரையிலே விரித்த கோரைப்பாயில் படுத்துறங்கினாய் என்பதை எண்ணி எண்ணி என் மனம் புண்ணாகிறது என்று பல்லவகுமாரர் எழுதியிருந்தார். இதிலே அவர் சிவகாமியிடம் கொண்டிருந்த காதலின் மேன்மையும் வெளியாயிற்று. கண்ணபிரான் வீட்டிலே வந்து சிவகாமி தங்குவதை அவர் அவ்வளவாக விரும்பவில்லை என்பதும் புலனாயிற்று. இதை பற்றி சிவகாமியின் உள்ளத்தில் ஒரு போராட்டம் நடந்தது. கமலியிடம் அவளுக்கிருந்த நட்புணர்ச்சியும் பல்லவகுமாரரிடம் அவள் கொண்டிருந்த காதல் வெறியும் போராடின. முடிவிலே காதல்தான் வெற்றி பெற்றது. ஆஹா, எத்தகைய பேதை நாம்! மகிதலம் போற்றும் மண்டலாதிபதியின் குமாரரிடம் காதல் கொள்ளத் துணிந்துவிட்டு அவருடைய கௌரவத்துக்கு பங்கம் விளையக்கூடிய காரியத்தை செய்தோமே என்று வருந்தி இனிமேல் பல்லவ குமாரரின் விருப்பம் தெரியாமல் காஞ்சிக்கே போவதில்லை என்று தீர்மானித்திருந்தாள். ஆகையினாலேதான் மேற்கண்டவாறு சொன்னாள். அதற்கு மறுமொழியாக ஆயனர் கவலை தொனித்த குரலில் கூறினார். என்ன இருந்தாலும் மகேந்திர பல்லவர் தீர்க்கமான அறிவு படைத்தவர். அவருடைய கட்டளைக்கு மாறாக நடந்தால் ஏதாவது விபரீதம் வருமோ என்னவோ. யாரிடமாவது யோசனை கேட்கலாம் என்றால் அதற்கும் ஒருவரும் இல்லை. நாகநந்தி அடிகளாவது வரக்கூடாதோ? 8 மாதத்துக்கு முன்பு போனவர் இன்னும் வரவில்லை. பிக்ஷுவுக்கு என்ன நேர்ந்து விட்டதோ என்னவோ. ஆயனரின் மனச்சோர்வை கவனித்த சிவகாமி அவரை உற்சாகப்படுத்தும் பொருட்டு மறுபடியும், அப்பா, நான் நடனமாடி வெகு காலமாயிற்றே, இன்றைக்கு ஆடுகிறேன், பார்க்கிறீர்களா என்றாள். சிவகாமியின் நாட்டியத்தை நானும் பார்க்கலாமா என்று ஒரு குரல் கேட்டது. 2 பேரும் ஏக காலத்தில் திரும்பி பார்த்தார்கள். சற்று தூரத்தில் நாகநந்தி அடிகள் நின்று கொண்டிருந்தார். புத்தம் சரணம் கச்சாமி, தர்மம் சரணம் கச்சாமி, சங்கம் சரணம் கச்சாமி என்று நாகநந்தி கோஷித்து முடித்ததும் ஆயனர், அடிகளே, வரவேணும் வரவேணும், நினைத்த இடத்தில் நினைத்தபோது வந்து அருள் செய்கிறவர் கடவுள்தான் என்று பெரியோர் சொல்லுவார்கள். தாங்களும் கடவுள் மாதிரி வந்திருக்கிறீர்கள். உங்களைப் பற்றி இப்போதுதான் பேசிக் கொண்டிருந்தோம் என்றார். அப்படியா? இந்த காவி வஸ்திரதாரியை பற்றி நினைவு வைத்துக் கொண்டிருந்தீர்களா? சிவகாமியின் திருநாவினால் கூட நாகநந்தியின் பெயர் உச்சரிக்கப்பட்டதா? அவ்விதமானால் என்னுடைய பாக்கியம்தான். ஆயனரே, உங்கள் குமாரியின் புகழ் தேசமெல்லாம் பரவியிருக்கும் அதிசயத்தை நான் என்னவென்று சொல்வேன்? திருவதிகைக்கும் தில்லைக்கும் போனேன், உறையூருக்குப் போனேன், வஞ்சிக்குப் போனேன், நாகைக்கும் போனேன்.
இன்னும் தெற்கே மதுரையம்பதிக்கும் கொற்கை துறைமுகத்துக்கும் சென்றிருந்தேன். எங்கே போனாலும் எனக்கு முன்னால் சிவகாமியின் புகழ் போயிருக்க கண்டேன். காஞ்சியிலிருந்து நான் வந்ததாகத் தெரிந்ததும் எல்லாரும் சிவகாமியின் பரதநாட்டிய கலையை பற்றியே கேட்டார்கள். புத்த பிக்ஷுக்களும் ஜைன முனிவர்களும் கேட்டார்கள். உறையூரில் சோழ மன்னர் கேட்டார். நாகப்பட்டினத்திலே சீன தேசத்திலிருந்து வந்திருக்கும் சித்திரக்காரர்கள் கேட்டார்கள். ஆயனரே, இப்பேற்பட்ட கலைச்செல்வியை புதல்வியாகப் பெற நீர் எவ்வளவோ பாக்கியம் செய்திருக்க வேண்டும். இவ்வாறு புக்த பிக்ஷு சொன்ம மாறி பொழிந்து வருகையில் ஆயனரும் சிவகாமியும் இடையில் பேச சக்தியற்றவர்களாக பிரமித்து நின்றார்கள். கடைசியில் நாகநந்தி, ஓ மகா சிற்பியே, சென்ற 8 மாதத்திற்குள் சிவகாமியின் நடனத் திறமை இன்னும் எவ்வளவோ வளர்ந்திருக்க வேண்டுமே. தென்னாடெல்லாம் புகழும் நடன ராணியின் நாட்டியத்தை பார்க்கும் பாக்கியம் இன்று எனக்கு கிட்டுமா என்றார். நாகநந்தியின் விஷயத்தில் சிவகாமியின் மனப்பாங்கு கூட அவருடைய புகழ் உரைகளினால் ஓரளவு மாறிவிட்டது. எனவே ஆயனர், ஆடுகிறாயா அம்மா என்று கேட்டதும் உடனே ஆகட்டுமப்பா என்றாள் சிவகாமி. மூவரும் வீட்டுக்குச் சென்றதும் சிவகாமி ஒரு நொடியில் நடன உடை தரித்து கொண்டு நாட்டியத்துக்கு ஆயத்தமாக வந்து நின்றாள். அவளுடைய முகத்திலும் மேனி முழுவதிலுமே ஒரு புதிய ஆனந்த கிளர்ச்சி காணப்பட்டது. மாமல்லரின் காதல் கனிந்த மொழிகளும் அவளுடைய கலை சிறப்பை குறித்து நாகநந்தி கூறிய புகழுரைகளும் அத்தகைய கிளர்ச்சியை உண்டு பண்ணியிருந்தன. ஆயனர் போட்ட தாளத்துக்கு இசைய சிவகாமி நிருத்தமாட ஆரம்பித்தாள். அதில் பாட்டு இல்லை, பொருள் இல்லை, உள்ள கருத்தை வெளியிடும் அபிநயம் ஒன்றுமில்லை. ஒரே ஆனந்தமயமான ஆட்டந்தான். சிவகாமியின் ஒவ்வொரு அங்கத்திலும் ஒவ்வொரு அங்கத்தின் அசைவிலும் அந்த ஆனந்தம் பொங்கி வழிந்தது. ஆஹா, அந்த ஆனந்த நடனத்திலே எத்தனை விதவிதமான நடைகள்! மத்த கஜத்தின் மகோ உன்னதமான நடை, பஞ்ச கல்யாணி குதிரையின் சிருங்கார நடை, துள்ளி விளையாடும் மான்குட்டியின் நெஞ்சையள்ளும் நடை, வனம் வாழ்மயிலின் மனமோகன நடை, அன்னப்பச்சியின் அற்புத அழகு வாய்ந்த நடை, இவ்வளவு நடைகளையும் சிவகாமியின் ஆட்டத்திலே காணக்கூடியதாயிருந்தது. ஆட்டம் ஆரம்பித்து சிறிது நேரத்துக்கெல்லாம் சிவகாமி நடனம் ஆடுவதாகவே தோன்றவில்லை. தன் செயல் என்பதையே இழந்து அவள் ஆனந்த வெள்ளத்தில் மிதந்து கொண்டிருப்பதாகவே தோன்றியது. ஆயனரும் தம்மை மறந்து கால எல்லையையெல்லாம் கடந்த காலாதிதீதமான மனநிலைக்குப் போய்விட்டார். முற்றுகை 11. பயங்கொல்லி பல்லவன். சிவகாமி நிருத்தமாடியபோது சுய உணர்வுடன் இருந்தவர் ஒருவர் நல்ல வேளையாக அங்கே இருந்தார். அவர் பிக்ஷு நாகநந்திதான் என்று சொல்ல வேண்டியதில்லை. போதும் ஆயனரே, ஆட்டத்தை நிறுத்துங்கள். இனிமேல் ஆடினால் சிவகாமியும் தாங்க மாட்டாள், உலகமும் தாங்காது என்ற நாகநந்தியின் வார்த்தைகளை கேட்டு ஆயனர் சுய பிரக்கை அடைந்து தாளம் போடுவதை நிறுத்த சிவகாமியும் ஆட்டத்தை நிறுத்தினாள். புக்த பிக்ஷு கூறினார், ஆயனரே, நீர் எத்தகைய துரோகம் செய்து கொண்டிருக்கிறீர். இப்படிப்பட்ட தெய்வீகமான கலையை இந்த நடுக்காட்டில் ஒளித்து வைத்து கொண்டிருக்கலாமா? உலோபி ஒருவன் தனக்கு கிடைத்த மதிப்பில்லாத இரத்தினத்தை பெட்டிக்குள்ளே பூட்டி வைத்திருப்பது போல் அல்லவா இருக்கிறது நீர் செய்யும் காரியம்? தீபத்தை ஏற்றி நடுக்கூடத்தில் வைக்க வேண்டும். அப்படியின்றி மூலை முடுக்கிலே வைத்து துணியை போட்டு மூடினால் தீபம் அணைந்து போவதுடன் துணியுமல்லவா எரிந்து போகும். உலகம் பார்த்து பிரமிக்கும்படியான கலைச்செல்வம் உமது குமாரியிடம் இருக்கிறது. அதை பார்த்து ஆனந்திக்க உலகமும் காத்திருக்கிறது. நான் சொல்லுகிறதை சற்று செவி கொடுத்து கேளுங்கள். என்னுடன் கிளம்பி வாருங்கள். தில்லைப்பதிக்குப் போவோம். அங்கே பரமசிவனுக்கு போட்டியாக பார்வதி ஆடியது போல் சிவகாமியும் ஆடட்டும். ஆனால் பார்வதியைப் போல் சிவகாமி நடனப் போட்டியில் தோற்க மாட்டாள். எடுத்த எடுப்பிலேயே நடராஜர் தோற்றுப் போவார். அவருடைய தூக்கிய திருவடியை பூமியின் மேல் வைத்து இளைப்பாறுவார். தில்லையிலிருந்து நாகப்பட்டினத்துக்கு போகலாம். நாகைப்பட்டினத்திலே புக்த பிக்ஷுக்களின் மகா சங்கம் கூடப் போகிறது. இந்த கூட்டத்துக்காக கன்யா குப்ஜத்திலிருந்தும் காசியிலிருந்தும் கையையிலிருந்தும் கடல்களுக்கு அப்பாலுள்ள சாவகத் தீவுகளிலிருந்தும் சீன தேசத்திலிருந்தும் பக்தர்கள் வருகிறார்கள். உலகத்தின் நாலா பக்கங்களிலிருந்தும் சிற்பக் கலைஞர்களும் இசை வல்லாளர்களும் நடன சாஸ்திர மேதைகளும் நாகைப்பட்டினத்தில் கூடுகிறார்கள். அந்த மகா சங்கத்திலே உங்கள் புதல்வி நடனமாடட்டும். அவளுடைய புகழும் அவளை பெற்ற உம்முடைய புகழும் உலகமெல்லாம் பரவட்டும். நாகைப்பட்டினத்திலிருந்து உறையூருக்குப் போவோம். உறையூர் சோழர்கள் இன்று தாழ்வடைந்து பல்லவர்களுக்கு கப்பம் செலுத்தும் சிற்றரசர்களாக இருக்கிறார்கள். இருந்தாலும் பூர்வீக பெருமை உடையவர்கள், கலைகளில் அபார பற்று உடையவர்கள். பார்த்திபன் என்னும் சோழ ராஜகுமாரன் அங்கே இருக்கிறான். சித்திரக்கலையில் தேர்ந்தவன். சிவகாமியின் நடனத்தை பார்த்தால் அவனுடைய ஆனந்தத்துக்கு அளவே இராது. பின்னர் அங்கிருந்து கிளம்புவோம். சித்தர்வாசமலையின் சித்திர விசித்திரங்களை சிவகாமிக்கு காட்டிவிட்டு
மதுரை மாநகருக்குச் செல்வோம். அங்கே மாரவர்ம பாண்டியன் சமீபத்திலேதான் காலமாகி அவர் மகன் சடையவர்மன் பட்டத்துக்கு வந்திருக்கிறான். சடையவர்மன் மகா ரசிகன். ஆஹா, சடையவர்ம பாண்டியன் மட்டும் சிவகாமியின் நடனத்தை பார்த்துவிட்டால் உங்களை இந்த அரண்ய வீட்டிலே இப்படி நிர்கதியாக விட்டிருப்பானா? மதுரை நகரிலுள்ள மாட மாளிகைக்குள்ளே மிக உன்னதமான மாளிகை எதுவோ அதிலே அல்லவா உங்கள் இருவரையும் வைத்து போற்றுவான். இவ்விதமாக நாகநந்தி பேசி வருகையில் ஆயனரும் சிவகாமியும் பாம்பாட்டியின் மகுட வாத்தியத்திலே மயங்கிப் படமெடுத்தாடும் சர்ப்பத்தைப் போல அவருடைய மொழிகளை கேட்டு வந்தார்கள். கடைசியில், என்ன சொல்கிறீர்கள் ஆயனரே என்று நாகநந்தி கூறி நிறுத்தியபோது ஆயனருக்கு உண்மையில் இன்னது சொல்வதென்றே தோன்றவில்லை. அவருடைய மனத்தில் சக்கரவர்த்தியின் கட்டளைக்கும் நாகநந்தியின் யோசனைக்கும் வெகு பொருத்தமாயிருக்கிறதே என்ற எண்ணம் தோன்றிக் கொண்டிருந்தது. இருந்தாலும் காரணம் தெரியாத ஒருவித தயக்கமும் உண்டாயிற்று. எனவே, நான் என்ன சொல்வது, சிவகாமியைத்தான் கேட்க வேண்டும் என்று சொல்லி சிவகாமியை நோக்கினார். சிவகாமிக்கோ சிதம்பரத்தையும் நாகைப்பட்டினத்தையும் உறையூரையும் மதுரையையும் பற்றி கேட்டபோது அங்கெல்லாம் அவள் போவது போலவும் பல்லாயிரக்கணக்கான மக்களின் முன்னே ஆடுவது போலவும் அவர்களுடைய பாராட்டுதலை பெற்று மகிழ்வது போலவும் மனக்கண் முன்னால் தோன்றிக்கொண்டே வந்தது. ஆனால் அவள் மனத்திலும் ஒரு தடை, இன்னதென்று விளங்காத ஏதோ ஒரு சந்தேகம் குறுக்கிட்டு கொண்டே இருந்தது. எனவே ஆயனர் மேற்கொண்டவாறு கேட்டதும் சிவகாமி சற்று யோசித்து, எனக்கு என்ன தெரியுமப்பா, உங்களுக்கு எது உசிதமாக தோன்றுகிறதோ அப்படிச் செய்யுங்கள் என்றாள். அப்போது நாகநந்தி, ஆமாம் ஆயனரே, உம்முடைய காலம் எவ்விதம் போய்க் கொண்டிருக்கிறது. இங்கே புதிய நடனச் சிலை எதையும் காணோமே. நான் கடைசி முறையாக வந்து போன பிறகு புதிதாக ஒரு சிலை கூட அமைக்கப்படவில்லையா என்றார். ஆயனர் ஏக்கம் நிறைந்த குரலில், இல்லை, கல்லுலியை கையினால் தொட்டு வெகு காலமாயிற்று என்றார். ஏன் அப்படி? சிற்பக்கலை என்ன பாவத்தைச் செய்தது? தென் தேசத்தின் ஒப்பற்ற மகா சிற்பி எதற்காக கல்லுலியை கையினால் தொடாமல் இருக்க வேண்டும் என்று பிக்ஷு கேட்டார். சிவகாமி அப்போது குறுக்கிட்டு, எல்லாம் உங்களால் வந்த வினைதான் அடிகளே. அஜந்தா வர்ண ரகசியத்தை கண்டுபிடிப்பதில் அப்பா முனைந்திருக்கிறார். தினம் தினம் விதவிதமான பச்சிலைகளை தேடிக்கொண்டு வருவதும் அரைப்பதும் தான் 7 மாதமாய் அப்பா செய்யும் வேலை என்றாள். ஆஹா, வீண் வேலை! நான் தான் எப்படியும் உங்களுக்கு அதை அறிந்து சொல்வதாக வாக்கு கொடுத்திருக்கிறேனே. ஆயனர் சிறிது பரபரப்புடன், வாக்கு கொடுத்தது உண்மைதான். ஆனால் அதை நிறைவேற்றுவதாக காணோமே. நீங்கள் ஓலை கொடுத்தனுப்பியதுதான் உபயோகப்படவில்லையே. அந்த பிள்ளையாண்டான் இப்போது சைனியத்தில் சேர்த்து பெரிய தளபதியாகிவிட்டான். தெரியுமோ இல்லையோ என்றார். அப்படித்தான் நானும் கேள்விப்பட்டேன். நேற்றைக்குத்தான் அவன் காஞ்சிக்கு வந்தானாமே. ஆம், இன்று காலை அந்த பிள்ளையே இங்கே வந்திருந்தான். காஞ்சிக்கோட்டை காவலுக்காக அவனை சக்கரவர்த்தி அனுப்பி வைத்திருக்கிறாராம். அடேயப்பா, 8 மாதத்திற்குள் அவனிடம் எவ்வளவு வித்தியாசம்! அடக்க ஒடுக்கத்துடனும் நாணம் அச்சத்துடனும் அன்றைக்கு உங்களுடன் வந்தானே, அந்த பரஞ்சோதி எங்கே? இன்று காலை தளபதியாக வந்த பரஞ்சோதி எங்கே? என்ன அகம்பாவம், என்ன கர்வம்! அப்பா, அவரிடம் அகம்பாவம் ஒன்றுமில்லையே. தங்களிடம் எவ்வளவோ பயபக்தியுடன் தானே நடந்து கொண்டார். சக்கரவர்த்தியின் கட்டளையை கூட எவ்வளவு தயக்கத்துடன் கூறினார் என்று சிவகாமி குறுக்கிட்டுச் சொன்னாள். ஆயனரே, சக்கரவர்த்தியின் கட்டளை என்ன? நான் தெரிந்து கொள்ளலாமா என்று புக்த பிக்ஷு கேட்டார். எங்களை இந்த வீட்டை விட்டு போகச் சொல்லி கட்டளை. எப்படி இருக்கிறது கதை? இந்த மகேந்திர பல்லவர் ஒரு காலத்தில் சிற்பக்கலையில் எவ்வளவு பற்று உடையவராயிருந்தார். அவரை பற்றி நான் என்னவெல்லாமோ எண்ணியிருந்தேன் என்று ஆயனர் எதையோ பறிகொடுத்து விட்ட குரலில் கூறினார். நானும் உங்கள் சக்கரவர்த்தியை பற்றி என்னவெல்லாமோ எண்ணியிருந்தேன். அவருடைய சாமர்த்தியம் இப்போதுதான் தெரிகிறது. உங்கள் சக்கரவர்த்தி எப்பேற்பட்ட காரியத்தை சாதித்திருக்கிறார் தெரியுமா ஆயனரே? பல்லவ சைனியத்தில் 50,000 வீரர்களுக்கு மேலே இருக்க மாட்டார்கள். இந்த அற்ப சைனியத்தை 8 மாதத்துக்கு மேலே வடபெண்ணை கரையிலேயே நிறுத்தி வைத்திருந்தார். மகேந்திர பல்லவர் வெகு கெட்டிக்காரர் ஆயனரே, வெகு கெட்டிக்காரர். இருக்கட்டும், பரஞ்சோதிதான் போன காரியத்தை பற்றி என்ன சொன்னான்? ஓலையை என்ன செய்தானாம்? அதை பற்றி நீங்கள் ஒன்றும் கேட்கவில்லையா என்று புக்த பிக்ஷு வினவினார். கேட்காமல் என்ன? பாவம், அந்த பிள்ளைக்கு வழியிலே பெரிய விபத்து நேர்ந்து விட்டதாம். சளுக்க வீரர்கள் அவனை பிடித்து கொண்டு விட்டார்களாம். எப்படியோ பையன் சளுக்க வீரர்களிடமிருந்து தப்பித்து வந்து விட்டானாம். நல்ல வேளையாக சிறைபிடிக்கப்பட்டதும் ஓலையை மலைப்பள்ளத்தாக்கில் ஓடிய அருவியிலே எறிந்து விட்டானாம். புத்திசாலி பையன், புத்திசாலி, அதோடு அதிர்ஷ்டசாலி. முதலில் சாலை ஓரத்தில் அவன் படுத்து தூங்கிக் கொண்டிருந்த போது பார்த்த உடனேயே இவன் மிக அதிர்ஷ்டசாலியாவான் என்று எனக்கு தெரிந்து போயிற்று. ஆனால் நான் அவனுக்கு எதிர்பார்த்த அதிர்ஷ்டம் வேறு.
ஆஹா! என்ன தவறு செய்து விட்டேன் என்று நாகநந்தி கூறி லேசாக ஒரு பெருமூச்சு விட்டார். அடிகளே, பரஞ்சோதிக்கு இப்போது அதிர்ஷ்டம் ஒன்றும் குறைவாகப் போய்விடவில்லையே. உங்களுக்கு தெரியாத ஆயனரே, இன்னும் எவ்வளவோ பெரிய அதிர்ஷ்டம் அவனுக்கு வருவதற்கிருந்தது. ஏதோ ஒரு கிரகம் வந்து குறுக்கிட்டிருக்கிறது. நல்ல வேளை, இவ்வளவு அதிர்ஷ்டத்தோடையே நிற்கட்டும். இன்னும் அதிகமானால் பையனுக்கு தலைகால் தெரியாமல் போய்விடும் என்றார் ஆயனர். அஜந்தா வர்ண ரகசியத்தை அறிந்து கொள்ளாமல் வந்ததில் பரஞ்சோதியின் மேல் அவருக்கு மிக்க வெறுப்பு உண்டாகியிருந்தது. சிவகாமி குறுக்கிட்டு, அப்பா அப்பா, ஒரு செய்தி கேட்டீர்களா? மகேந்திர சக்கரவர்த்தி ஒருவேளை பல்லவ ராஜ்யம் மாமல்லருக்கு இல்லை என்று சொல்லிவிட்டு பரஞ்சோதிக்கு கொடுத்தாலும் கொடுத்து விடுவாராம். ஜனங்கள் அப்படி பேசிக்கொள்வதாக சாரதி கண்ணபிரான் சொன்னார் என்று கூறிவிட்டு கன்னங்கள் குழிய கலகலவென்று சிரித்தாள். யார்? கண்ணபிரானா? அவன் கிடக்கிறான் பைத்தியக்காரன். இப்படித்தான் ஏதாவது உளறுவான் என்றார் ஆயனர். அப்போது நாகநந்தி, இல்லை ஆயனரே, இல்லை. சாரதி கண்ணபிரான் சொன்னது அப்படி ஒன்றும் உளறல் இல்லை. அவன் சொன்னபடி நடந்தால் அதில் எனக்கு வியப்பு இராது. காஞ்சி சிங்காதனத்தில் பயங்கொள்ளி பல்லவனை வைத்து பட்டம் கட்டுவதைக் காட்டிலும் பரஞ்சோதிக்கு ராஜ்யத்தை கொடுப்பதே வீர மகேந்திர பல்லவருக்கு உகப்பாயிருக்கும் என்றார். முற்றுகை 12. உள்ள புயல். எதிர்பாராத நேரத்தில் வானத்திலிருந்து ஒரு மின்னல் பாய்ந்து வந்து மண்டையை பீறிக்கொண்டு தேகத்துக்குள் பாய்வது போன்ற உணர்ச்சி பயங்கொள்ளிப் பல்லவன் என்ற சொற்களைக் கேட்டதும் சிவகாமிக்கு ஏற்பட்டது. ஆயனரும் திடுக்கிட்டவராய், அடிகளே, என்ன சொல்கிறீர்கள்? பயங்கொள்ளிப் பல்லவன் யார் என்று கேட்டார். பயங்கொள்ளிப் பல்லவனைப் பற்றி உலகமெல்லாம் அறியுமே. நாடு நகரமெல்லாம் பேச்சாயிருக்கிறதே, உங்களுக்கு தெரியாதா? ஆனால் நீங்கள் காட்டுக்குள்ளே இருக்கிறீர்கள், உங்களுக்கு தெரியாதுதான் என்றார் பிக்ஷு. என்ன தெரியாது? யாரைப் பற்றி? உலகம் என்ன சொல்கிறது? ஒரே மர்மமாயிருக்கிறதே என்றார் ஆயனர். ஒரு மர்மமும் இல்லை. உலகமெல்லாம் தெரிந்த விஷயத்தை உங்களுக்கு நான் சொன்னால்தான் என்ன? மாமல்லன் என்ற பட்டப்பெயர் பெற்ற குமார சக்கரவர்த்தி நரசிம்ம பல்லவனை பற்றித்தான் சொல்கிறேன். அவன் பெரிய கோழை. பயங்கொள்ளி என்பது உலக பிரசித்தமாயிற்றே. முதலில் வாதாபி சைனியம் படையெடுத்து வந்து விட்டது என்று கேள்விப்பட்டதுமே மாமல்லனுக்கு உடம்பெல்லாம் நடுக்கமடைந்து மயங்கி விழுந்து விட்டானாம். அதுவும் அந்த சமயத்தில் அவன் அரண்மனை அந்தப்புறத்து மாதர்களுக்கு மத்தியில் இருந்தானாம். சக்கரவர்த்திக்கு மானமே போய்விட்டதாம் ஆயனரே. மாமல்லனை ஏன் சக்கரவர்த்தி யுத்த களத்துக்கு அழைத்து போகவில்லை என்று நீர் கேள்விப்படவில்லையா? ஏன் காஞ்சி கோட்டைக்கு வெளியிலே மாமல்லன் வரக்கூடாது என்று திட்டம் செய்துவிட்டு மகேந்திர பல்லவர் போர்க்களம் போனார் என்று நீர் கேள்விப்படவில்லையா? ஒரு பொல்லாத பிக்ஷுவே, எப்பேற்பட்ட அவதூறு சொல்கிறீர்? எம்மாதிரி அபச்சாரம் பேசுகிறீர்? 18 வயதுக்குள் தென்னாட்டிலுள்ள பிரசித்தி மல்லர்களையெல்லாம் வென்று மகாமல்லன் என்ற பட்டம் பெற்ற மகா வீரனைப் பற்றி இவ்விதம் சொல்ல உமது நாக்கு கூசவில்லையா என்று ஆயனர் சற்று ஆத்திரத்துடனே கேட்டார். மகா சிற்பியே, தங்களுக்கு இந்த விஷயமெல்லாம் தெரியாதென்பது எனக்கு தெரியாது. பெரிய இடத்துச் சமாச்சாரம், நமக்கென்ன கவலை? ஆனாலும் என் வார்த்தையில் நீங்கள் அவநம்பிக்கை கொள்வதால் சொல்கிறேன். அந்த மகாமல்லன் பட்டமெல்லாம் வெறும் கதை. நரசிம்மவர்மனோடு போரிட்ட மல்லர்களுக்கெல்லாம் முன்னாலேயே கட்டளையிடப்பட்டிருந்தது, சீக்கிரத்தில் தோற்று போய்விட வேண்டுமென்று. இப்படியெல்லாம் செய்தாலாவது பிள்ளைக்கு வீரமும் தைரியமும் வராதா என்று சக்கரவர்த்தி பார்த்தார். பாவம், பலிக்கவில்லை. யுத்தம் என்று வந்ததும் நடுங்கிப் போய்விட்டான். சாக்ஷாத் உத்தரகுமாரனுடைய அவதாரம்தான் நரசிம்மவர்மன். ஊர் ஊராக பாரத மண்டபம் கட்டி பாரதம் படிக்க வேண்டுமென்று சக்கரவர்த்தி ஏற்பாடு செய்திருக்கிறாரே, எதற்காகத் தெரியுமா? முக்கியமாக அவருடைய திருக்குமாரனை உத்தேசித்துத்தான். அடிகளே, நிறுத்துங்கள். குமார சக்கரவர்த்தியை பற்றி இப்படியெல்லாம் கேட்க என் மனம் சகிக்கவில்லை என்றார் ஆயனர். இன்னும் மிச்சமுள்ள உண்மையையும் கேட்டால் என்ன சொல்வீர்களோ தெரியவில்லை. ஆனால் தங்கள் குமாரி சிவகாமி இருக்கும்போது சொல்லக்கூடாது என்று கூறி நாகநந்தி சிவகாமி இருந்த இடத்தை நோக்கினார். சிவகாமி 7-8 வயது சிறுமியா இருந்தபோது ஒரு சமயம் ஒரு தேன்கூட்டில் கையை வைத்து விட்டாள். கையிலும் உடம்பிலும் தேனீக்கள் கொட்டிவிட்டன. ஒரு நாளெல்லாம் வேதனை அனுபவித்துக் கொண்டிருந்தாள். அதைக் காட்டிலும் 1000 மடங்கு வேதனையை நாகநந்தி நரசிம்மவர்மரை பற்றி சொல்லி வந்ததை கேட்டுக்கொண்டிருந்த போது சிவகாமி அனுபவித்துக் கொண்டிருந்தாள். பிக்ஷுவின் வார்த்தை ஒவ்வொன்றும் பழுக்க காய்ச்சிய ஈயத் துளியைப் போல் அவள் காதில் விழுந்து கொண்டே இருந்தது. பிக்ஷு உங்கள் குமாரி இருக்கும்போது சொல்லக்கூடாத விஷயங்கள் என்று கூறியதும் இதுதான் சமயம் என்று சிவகாமி சட்டென்று எழுந்திருந்தாள். அவர்கள் பக்கமே பாராமல் நடந்து வீட்டின் 2ஆம் கட்டுக்குள் பிரவேசித்தாள். சிவகாமியின் செம்பஞ்சு ஊட்டிய பாதங்களை கதவின் அடியில் இருந்த இடைவெளியில் புக்த பிக்ஷு பார்த்துவிட்டு கொஞ்சம் உரத்த குரலில் சொன்னார். ஆயனரே, உமது குமாரி சிறந்த கலைவாணி மட்டுமல்ல, ரொம்பவும் இங்கிதம் தெரிந்தவள். எப்படி சட்டென்று எழுந்து போனாள் பாரும். நான் என்ன சொல்ல வந்தேன் என்றால்,
சக்கரவர்த்திக்கு தம் புத்திரன் விஷயத்தில் இன்னொரு பெரிய கவலையாம். பல்லவ குலத்தில் இவ்வளவு இளம் வயதில் இவனைப் போல் ஸ்ரீலோலன் ஆனவனே கிடையாதாம். ஒரு சமயம் மாமல்ல பல்லவன் ஒரு பெண்ணுக்கு எழுதிய காம விகாரம் ததும்பிய ஓலை சக்கரவர்த்தியிடம் அகப்பட்டு விட்டதாம். இதையெல்லாம் உத்தேசித்துதான் மாமல்லனை காஞ்சியிலேயே இருக்க வேண்டுமென்று சக்கரவர்த்தி திட்டம் செய்திருக்கிறாராம். இப்படி நாகநந்தி சொல்லிக் கொண்டிருந்தபோது கதவின் அடியில் தெரிந்த பாதங்கள் மறைந்தன. நாகநந்தியும் பிறகு தமது குரலை தாழ்த்திக் கொண்டு பேசலானார். 1000 பேய்களினால் துரத்தப்பட்டவளைப் போல் சிவகாமி வீட்டின் பின்கட்டுக்களை தாண்டி கொல்லைப்பக்கம் ஓடினாள். காட்டுக்குள்ளே எங்கே போகிறோம் என்ற உத்தேசமில்லாமல் ஓடினாள். ஓடி ஓடி களைத்து கடைசியில் ஒரு மரத்தடியில் வேரின் மீது உட்கார்ந்தாள். சிவகாமியை பின்தொடர்ந்து மானும் கிளியும் பின்னால் வந்து கொண்டிருந்தன. அவற்றை அவள் கவனிக்கவே இல்லை. மரத்தடியில் உட்கார்ந்து சிறிது நேரத்துக்குப் பிறகு ரதி அருகில் வந்து மெதுவாக தன் முகத்தை அவள் கரத்தின் மீது வைத்தது. சிவகாமி அதை ஒரு தள்ளு தள்ளி, சீ, தரித்திரமே, பீடை, ஒளிந்து போ என்று கத்தினாள். சந்தர்ப்பம் தெரியாத அசட்டு சுகரிசி, மாமல்லா, மாமல்லா என்றது. சிவகாமி கையை ஓங்கி, சனியனே, மூதேவி என்று அதை அடிக்கப் போனாள். கிளி இறகுகளை அடித்துக்கொண்டு அவளிடம் அகப்படாமல் தப்பிச் சென்றது. திடீரென்று தாமரை குளக்கரையில் மகிழ மரப்பொந்தில் இருந்த ஓலைகளின் நினைவு வந்தது. அந்த ஓலைகளை உடனே எடுத்து நெருப்பிலே போட்டு எரித்து சாம்பலாக்கிவிட வேண்டுமென்று நினைத்து தாமரை குளத்தை நோக்கி ஓடினாள். அதிசீக்கிரத்தில் குளக்கரையை அடைந்து உட்காரும் பலகையின் மீது காலை வைத்து ஏறி மரப்பொந்திலே கையை விட்டாள். ஐயோ, அந்த பொந்திலே ஏதாவது நாகசர்ப்பம் இருந்து அவள் கரத்தை தீண்டிவிட்டதா என்ன? அவள் முகத்திலே ஏன் அவ்வளவு பயங்கரம்? கையை ஏன் அவ்வளவு அவசரமாய் வெளியில் எடுத்தாள்? இன்னும் கொஞ்சம் மேலே கிளம்பி பொந்திற்குள்ளே உற்று பார்க்கிறாளே, ஏன்? அந்த பொந்து வெறுமையாய் சூனியமாய் இருந்ததுதான் காரணம். காலையில் அந்த பொந்தில் இருந்த ஓலைகள் எங்கே போயிருக்கும்? சிவகாமி அந்த மகிழ மரத்தை ஓடி அடைந்த அதே சமயத்தில் தாமரை குளத்தின் எதிர்க்கரையில் இருந்த காட்டில் புக்த பிக்ஷு விரைந்து வந்து கொண்டிருந்தார். மரப்பொந்தில் அவள் கையை விட்டு வெறுங்கையை வெளியில் எடுத்ததை அவர் பார்த்தார். அப்போது சிவகாமியின் முகத்தில் தோன்றிய வியப்பும் பயமும் பிக்ஷுவுக்கு எல்லையற்ற ஆச்சரியத்தை உண்டாக்கிற்று என்பது அவருடைய முகக்குறியினால் தெரிய வந்தது. முற்றுகை 13. சத்ருகணன் வரலாறு. பாபாகினி நதிக்கரையில் பல்லவ சைனியத்தின் பாசறையில் ரிஷபக்கொடி கம்பீரமாக பறந்த கூடாரத்தின் உள்ளே மகேந்திர சக்கரவர்த்தி வீற்றிருந்தார். அவருக்கு எதிரே சக்கரவர்த்தியின் அந்தரங்க ஒற்றனாகிய சத்ருகணன் நின்று கொண்டிருந்தான். அவனை பார்த்தால் வெகு தூரம் பிரயாணம் செய்து வந்தவனாக காணப்பட்டான். உடம்பெல்லாம் சொட்ட சொட்ட வியர்த்திருந்தது. 8 மாதத்திற்கு முன்னால் அவனை பார்த்ததற்கு இப்போது அடையாளம் கூட கண்டுபிடிக்க முடியாதபடி உருவம் மாறிப்போயிருந்தது. சக்கரவர்த்தி சத்ருகணனை உற்று பார்த்துவிட்டு, யார், சத்ருகணனா என்று கேட்டார். அடியேன்தான் பல்லவேந்திரா. ரொம்பவும் உருவம் மாறிப் போயிருக்கிறாய். ஆமாம் பிரபு. சக்கரவர்த்தியின் சேவையில் எவ்வளவு கஷ்டங்களை அனுபவித்தாலும் என் தேகம் புஷ்டியடைகிறது. இல்லை, மெலிந்திருக்கிறாய் என்று சொன்னேன். 8 மாதத்திற்கு முன்பு உன்னிடம் ஏதோ முக்கியமான காரியத்தை ஒப்படைத்ததாக ஞாபகம். என்ன காரியம் என்று நினைவிருக்கிறதா என்று மகேந்திரர் கேட்டார். சத்ருகணன், நன்றாக நினைவிருக்கிறது பிரபு. வேறு நினைவே எனக்கு கிடையாது என்றான். மறந்தது நான்தான். கொஞ்சம் ஞாபகப்படுத்து பார்க்கலாம் என்றார் சக்கரவர்த்தி. பிக்ஷுவை பின்தொடரச் சொன்னீர்கள். ஓஹோ, அப்புறம்? ஆயனரை கவனிப்பதற்கு ஆள் போடச் சொன்னீர்கள். அவ்வளவுதானா? இன்னும் ஒரு கடினமான வேலையும் கொடுத்தீர்கள் பிரபு. குமார சக்கரவர்த்தியின் போக்குவரவுகளை கவனித்து வரும்படி கட்டளையிட்டீர்கள். ஆமாம், ஞாபகத்துக்கு வருகிறது. ஏதேனும் முக்கியமான தகவல் கிடைத்தால் நம்பிக்கையான ஆள் மூலம் செய்தி அனுப்பச் சொன்னீர்கள். மிக முக்கியமான செய்தியாயிருந்தால் என்னையே நேரில் வரச் சொன்னீர்கள். அப்படியானால் மிக முக்கியமான செய்தி இப்போது கொண்டு வந்திருக்கிறாய் போலிருக்கிறது. ஆம் பல்லவேந்திரா, வேறு யாரிடமும் அனுப்ப முடியாத செய்தி. அதனால்தான் நானே வந்தேன். ஒவ்வொன்றாகச் சொல் பார்க்கலாம். சத்ருகணன் நாகநந்தியை தான் பின்தொடர்ந்தது பற்றி முதலில் சொன்னான். அந்த வரலாறு பின்வருமாறு. நாகநந்தி பரஞ்சோதியிடம் ஓலை கொடுத்து அவனை நாகார்ஜுன மலைக்கு போகும்படி அனுப்பிய பிற்பாடு தெற்கே கிளம்பி போனார். சத்ருகணனும் அவரை பின்தொடர்ந்து போனான். கெடில நதிக்கரையில் அடர்ந்த காடும் சிறிய குன்றுகளும் சூழ்ந்த ஓரிடத்தில் கட்டியிருந்த புத்த விகாரத்தை அடைந்து சில தினங்கள் தங்கினார். அங்கே இருந்த புத்த பிக்ஷுக்கள் சிலருக்கு ஏதேதோ செய்தி சொல்லி நாலாபுரமும் அனுப்பினார்.
அவர்களில் ஒருவர் உறையூருக்கும் இன்னொருவர் கங்கராஜ்யத்தின் தலைநகரமான தலைக்காட்டுக்கும் சென்றதாக தெரிந்தது. பிறகு நாகநந்தி மறுபடியும் தெற்கு நோக்கி பிரயாணமானார். கொள்ளிடத்தையும் காவேரியையும் கடந்து நாகப்பட்டினம் சென்றார். அங்கே இருந்து மதுரைக்கு பிரயாணமானார். மதுரைக்கு நாகநந்தியும் சத்ருகனனும் போன சமயம் மாரவர்ம பாண்டியன் கடும் நோய்வாய்ப்பட்டு இன்றைக்கோ நாளைக்கோ என்றிருந்தான். அடுத்தபடி பட்டத்துக்கு வரவேண்டிய இளம் பாண்டியனுடைய கட்டளையினால் அயலூர்க்காரர்கள் எல்லாரும் சிறையில் அடைக்கப்பட்டார்கள். நாகநந்தியும் சத்ருகனனும் ஒரே சிறையில் இருக்கும்படி நேர்ந்தது. அங்கே பிக்ஷுவுடன் சிநேகம் செய்து கொண்டான். இவர்கள் சிறையில் இருக்கும்போதே மாரவர்மன் காலமாகி சடையவர்மன் சிம்மாசனம் ஏறினான். பின்னர் இவர்களுக்கு விடுதலை கிடைத்தது. நாகநந்தி புதிய பாண்டியனை சந்தித்தார். அவர்களுக்குள் பல தினங்கள் பேச்சுவார்த்தை நடந்தது. இதற்கிடையில் மாமல்லருக்கு பெண் கொடுக்கும் விஷயமாக காஞ்சிக்கு போன தூதர்கள் திரும்பி வந்தார்கள். மறுபடியும் சில நாள் நாகநந்திக்கும் சடையவர்மனுக்கும் சம்பாசனை நடந்த பிறகு பாண்டியன் நாடெங்கும் படை திரட்டும்படி கட்டளை பிறப்பித்தான். நாகநந்தி பிறகு மதுரையிலிருந்து கிளம்பி வடக்கு நோக்கி பிரயாணமானார். சத்ருகனனும் அவரோடு புறப்பட்டான். வழியெல்லாம் புக்த பிக்ஷு பெரும் சிந்தனையில் ஆழ்ந்தவராய் காணப்பட்டார். காவேரியையும் கொள்ளிடத்தையும் தாண்டி அவர்கள் கெடில நதிக்கரையில் இருந்து புத்த விகாரத்துக்கு வந்து சேர்ந்தார்கள். இதற்குள்ளாக சத்ருகனனுக்கு புக்த பிக்ஷு தன்னை ஒற்றன் என்று தெரிந்து கொண்டிருக்கிறார் என்ற சந்தேகம் உண்டாகி இருந்தது. அச்சமயம் அந்த புத்த விகாரத்தில் ஏற்கனவே காஞ்சி ராஜ விகாரத்தில் இருந்த இளம் பிக்ஷு இருந்தான். அந்த இளம் பிக்ஷு சத்ருகனனை வெறித்து வெறித்து பார்த்ததிலிருந்து சத்ருகனுடைய சந்தேகம் உறுதிப்பட்டது. எனவே அன்று இளம் பிக்ஷு சத்ருகனனுக்கு அளித்த உணவை அவன் உடனே சாப்பிடாமல் நதியின் வெள்ளத்தில் கொஞ்சம் போட்டு பார்த்தான். அதை சாப்பிட்ட மீன்கள் உடனே நீல நிறமாக மாறி செத்து தண்ணீரில் மிதந்ததைக் கண்டான். அன்று இரவு நாகநந்திக்கும் இளம் பிக்ஷுவுக்கும் தெரியாதபடி அந்த புத்த விகாரத்தையும் அதை அடுத்திருந்த குன்றுகளையும் சுற்றி பார்த்தான். குன்றுகளில் குடைந்திருந்த ரகசிய குகைகளுக்குள் பலவகை போர்க்கருவிகள் சேகரித்து வைக்கப்பட்டிருப்பதைக் கண்டான். குன்றுகளை சுற்றி வந்தபோது ஓரிடத்தில் கேட்டவுடனே இருதயம் நின்று போகும்படியான அவ்வளவு பயங்கரமான சீறல் சத்தத்தை கேட்டான். 1000 நாக சர்ப்பங்கள் சீறுவது போன்ற அந்த சத்தம் எங்கிருந்து வருகிறது என்பதை கண்டுபிடிக்க அவன் ஆனமட்டும் முயன்றும் முடியவில்லை. மறுநாள் உதயத்தில் புக்த பிக்ஷு இந்த இரகசிய புத்த விகாரத்திலிருந்து புறப்பட்டு சமுத்திரம் போல் அலை மோதிக் கொண்டிருந்த திருப்பார்கடல் என்னும் ஏரிக்கரை வழியாக வடக்கு நோக்கிச் சென்றார். அவர் அறியாதபடி அவரை பின்தொடர்ந்து சத்ருகனனும் சென்றான். கடைசியில் ஆயனரின் அரண்ய வீட்டை நாகநந்தி அடிகள் அடைந்தார். தான் இல்லாதபோது ஆயனரை கவனித்துக் கொள்வதற்காக குண்டோதரன் என்பவனை சத்ருகனன் விட்டுவிட்டு போயிருந்தான். அவன் ஆயனரிடம் சிற்பக்களையும் சித்திரக்கலையும் கற்கும் சீடனாக அமர்ந்து ஆயனர் வீட்டில் இருந்து வந்தான். குண்டோதரன் விசேஷமாக செய்தி ஒன்றும் சொல்லவில்லை. சாரதி கண்ணபிரானும் அவன் மனைவி கமலியும் சில முறை அங்கு வந்துவிட்டு போனதாக மட்டும் தெரிவித்தான். காஞ்சியில் நரசிம்மவர்மனின் போக்குவரவுகளை கவனித்து வரும்படி கண்ணபிரானுடைய தந்தையை சத்ருகனன் ஏற்படுத்தியிருந்தான். நரசிம்மவர்மர் சக்கரவர்த்தியின் கட்டளையை பரிபூரணமாக நிறைவேற்றி வைத்ததாக தெரிய வந்தது. சென்ற 8 மாதத்தில் காஞ்சியை விட்டு மாமல்லர் வெளியே போகவே இல்லை. காஞ்சி கோட்டையை முற்றுகைக்கு ஆயத்தம் செய்வதிலேயே பெரும்பாலும் காலத்தை கழித்து வந்தார் என்று தெரிந்தது. மேற்கூறிய விதம் சத்ருகனன் தான் அறிந்து வந்த வரலாற்றையெல்லாம் கூறி முடித்த பிறகு சக்கரவர்த்தி, சத்ருகனா, என்னுடைய கட்டளையை மிக நன்றாக நிறைவேற்றியிருக்கிறாய். செய்தி இவ்வளவுதானா? உன் முகத்தை பார்த்தால் இன்னும் ஏதோ முக்கிய சமாசாரம் இருப்பது போல் தோன்றுகிறதே என்று கூறினார். ஆம் பிரபு, சில ஓலைகள் கிடைத்தன. அவற்றை தங்களைத் தவிர யாரும் பார்க்கக்கூடாதென்று நேரில் கொண்டு வந்தேன். ஓலையா? என்ன ஓலை என்று சக்கரவர்த்தி வியப்புடன் கேட்டுக்கொண்டே கரத்தை நீட்டினார். பல்லவேந்திரா, ஒருவேளை நான் செய்தது குற்றமாயிருந்தால் மன்னிக்க வேண்டும். சக்கரவர்த்தி துள்ளி எழுந்து, முட்டாளே, துர்வினிதனுக்கு புலிகேசி அனுப்பிய ஓலையை தடுத்து நிறுத்திவிட்டாயே என்று கோபக்கர்ச்சனை செய்தார். இல்லை பல்லவேந்திரா, மன்னிக்க வேண்டும். நான் சொல்லும் ஓலை யுத்தத்தை பற்றியதே அல்ல. நல்ல வேளை, எங்கே அப்படி ஏதாவது அசட்டுத்தனமாய் குறுக்கிட்டு காரியத்தை கெடுத்து விட்டாயோ என்று பயந்து போனேன். பின்னே எந்த ஓலையைச் சொல்லுகிறாய்? பல்லவேந்திரா, நான் கொண்டு வந்திருப்பது காதல் ஓலை. ஆ என்று வியப்பொலியுடன் சக்கரவர்த்தி தமது பீடத்தில் அமர்ந்தார். அவருடைய புருவங்கள் நெறிந்தன. நெற்றியில் சுருக்கங்கள் காணப்பட்டன. எங்கே எடு, ஓலையை பார்க்கலாம் என்றார். சத்ருகனன் தலையிலிருந்து முண்டாசை எடுத்தான். அதற்குள்ளே இருந்த ஓலைச்சுருள்கள் 8ஐயும் எடுத்து தயக்கத்துடன் சக்கரவர்த்தியிடம் கொடுத்தான். மகேந்திரர் ஓலைகளை வாங்கி கொண்டார். சற்று நேரம் ஓலைகளை கையிலே வைத்துக்கொண்டு சிந்தனை செய்தார். பிறகு, சத்ருகனா, ராஜ்யம் ஆளுவதைப் போல் கொடுமையான காரியம் வேறொன்றும் இல்லை.
ராஜ்யத்தின் நன்மைக்காக நான் இந்த நீசத்தனமான காரியத்தை செய்ய வேண்டியிருக்கிறது. மாமல்லனுடைய குழந்தை உள்ளத்தை கீறிப் பார்க்கும் பயங்கரமான பாவத்தைச் செய்யப் போகிறேன் என்றார். முற்றுகை 14. மகேந்திரர் தவறு. சத்ருகனன் கொடுத்த ஓலைகளை படித்து வந்தபோது மகேந்திரருக்கு அடிக்கடி கைகள் நடுங்கின. முதலிலே 2, 3 ஓலைகளை சற்று சாவகாசமாக படித்தார். மற்றவையெல்லாம் விரைவாக படித்து முடித்தார். கடைசியில் சத்ருகனனை பார்த்து, சத்ருகனா, இந்த ஓலைகளை நீ கொண்டு வந்திருக்க கூடாது, என்னிடம் கொடுத்திருக்கவே கூடாது என்று சோகக் குரலில் கூறினார். பல்லவேந்திரா, மன்னிக்க வேண்டும் என்றான் சத்ருகனன். உன் பேரில் குற்றம் ஒன்றுமில்லை சத்ருகனா. மன்னிப்பு கேட்பதற்குரிய காரியம் எதுவும் நீ செய்யவில்லை. உன்னுடைய கடமையையே நீ செய்தாய். என் மனத்துக்கு அது அவ்வளவு வேதனை தரும் காரியம் என்பது உனக்கு எப்படி தெரியும்? அரண்மனை தோட்டத்திலே ஓர் அழகான பூஞ்செடி முளைத்தது. அரண்யத்தின் நடுவிலே ஓர் மனோகரமான மலர்கொடி தழைத்தது. இரண்டும் இளந்தளிர்கள் விட்டு வளர்ந்தன. பருவ காலத்தில் அரும்பு விட்டு பூத்து குலுங்கின. அந்த பூஞ்செடியையும் மலர்கொடியையும் வேரோடு பிடுங்கி நெருப்பிலே போட்டு பொசுக்கும் பொறுப்பு எனக்கு ஏற்பட்டிருக்கிறது. சத்ருகனா, அது எவ்வளவு குரூரமான பொறுப்பு என்பதை நீ கொண்டு வந்த இந்த ஓலைகளிலிருந்து நன்றாக அறிகிறேன். மகேந்திர பல்லவர் பெருமூச்சு விட்டுவிட்டு, சத்ருகனா, மாமல்லனின் கோமள இருதயத்தை நான் எவ்வளவு தூரம் புண்படுத்தி இருக்கிறேன் தெரியுமா? எவ்வளவு தூரம் அவன் மன உறுதியை சோதித்திருக்கிறேன் தெரியுமா? இதைக் கேள் என்று கூறி ஓலையிலிருந்து பின்வரும் பகுதியை வாசித்தார். என் ஆருயிரே, உன்னை வந்து பார்ப்பதற்கு என் உயிர், உடல், ஆவி அனைத்தும் துடிதுடித்துக் கொண்டிருக்கின்றன. இந்த காஞ்சிக் கோட்டையைப் போல் 100 மடங்கு கட்டும் காவலுமுள்ள கோட்டைக்குள்ளே என்னை வைத்திருந்தாலும் எல்லா கட்டுக்காவலையும் மீறிக்கொண்டு உன்னிடம் நான் பறந்து வந்து விடுவேன். கடல்களுக்கு நடுவில் உள்ள தீவில் ராவணன் சீதையை சிறை வைத்தது போல் உன்னை யாராவது வைத்திருந்தால் அங்கேயும் உன்னை தேடி வந்தடைவேன். சொர்க்கலோகத்தில் இந்திரனும் பாதாள லோகத்திலே விருத்திராசுரனும் உன்னை சிறைப்படுத்தி இருந்தாலும் நான் உன்னை வந்து அடைவதை தடைப்படுத்த முடியாது. ஆனால் இதையெல்லாம் காட்டிலும் பெரிதான தடை வந்து குறுக்கிட்டிருக்கிறது. அது என் தந்தையின் கட்டளைதான். தாம் அனுமதி அளிக்கும் வரையில் காஞ்சிக்கோட்டையை விட்டு வெளியே போகக்கூடாதென்று மகேந்திர பல்லவர் எனக்கு கட்டளையிட்டிருக்கிறார். சிவகாமி, இந்த உலகத்தில் என்னால் செய்ய முடியாத காரியம் ஒன்று உண்டு என்றால் அது என் தந்தையின் கட்டளையை மீறுவதுதான். நெற்றிக்கண் படைத்த சிவபெருமான் என் முன்னால் பிரதிட்சியமாகி மகேந்திர பல்லவரின் கட்டளைக்கு விரோதமாக ஒரு காரியத்தை செய்யச் சொன்னால் ஒரு நாளும் அதை நான் செய்ய மாட்டேன். அவ்வளவு தூரம் என் பக்திக்கு உரியவரான என் தந்தை இப்போது என்னை எப்பேற்பட்ட கொடுமைக்கு ஆளாக்கி விட்டார் தெரியுமா? என்னுடைய உயிரைக் காட்டிலும் எனக்கு பிரியமான காதலிகள் இருவரையும் நான் சந்திக்க முடியாதபடி செய்துவிட்டார். அந்த 2 காதலிகளில் ஒருத்தி ஆயனச் சிற்பியின் மகள் சிவகாமி. அவளை அரண்ய மத்தியிலுள்ள தாமரை குளக்கரையில் நான் ஏகாந்தமாக சந்திக்க விரும்புகிறேன். இன்னொரு காதலி யார் தெரியுமா? அவள் பெயரை உனக்குச் சொல்லட்டுமா? சொன்னால் நீ அசூயை அடையாமல் இருப்பாயா? அவள் பெயர் ஜெயலக்ஷ்மி. அந்த காதலியை நான் இரத்த வெள்ளம் ஓடும் யுத்த களத்தின் மத்தியில் சந்திக்க ஆசைப்படுகிறேன். சந்தித்து அவள் என் கழுத்தில் சூடும் வெற்றி மாலையுடனே திரும்பி வந்து உன்னை பார்க்க விரும்புகிறேன். மகேந்திரர் இவ்விதம் வாசித்தபோது சத்ருகனன் தலை குனிந்து பூமியை பார்த்த வண்ணம் நின்றான். கேட்டாயா சத்ருகனா? இப்பேற்பட்ட புதல்வனைப் பெறுவதற்கு நான் எவ்வளவு பாக்கியம் செய்திருக்க வேண்டும்? ராமனை பெற்ற தசரதரை விட நான் பாக்கியசாலி அல்லவா? ராமன் அப்படி என்ன தியாகம் செய்து விட்டான்? ராஜ்யத்தை துறந்து சீதையோடும் லக்ஷ்மணனோடும் வனத்துக்குச் சென்றான். ராஜ்யம் ஆள்வதைக் காட்டிலும் வனத்தின் உல்லாச வாழ்க்கையை ராமன் விரும்பியதில் வியப்பு என்ன? ஆனால் தந்தையின் வாக்கை பரிபாலனம் செய்யும் பொருட்டு வனத்துக்குப் போவதைக் காட்டிலும் போர்க்களத்துக்குப் போகாமல் இருக்க 100 மடங்கு மன உறுதி வேண்டும். பரிசுத்தமான இளம் உள்ளத்திலே முதன்முதலாக காதலித்த பெண்ணை பார்க்கப் போகாமல் இருப்பதற்கு அதைக் காட்டிலும் 1000 மடங்கு திடசித்தம் வேண்டும். இத்தகைய கடும் சோதனையில் நரசிம்மன் தேறியிருக்கிறான் என்பதை நினைக்கும்போது என் உள்ளம் பூரிக்கிறது. ஆனால் சோதனையை ஏற்படுத்திய நானோ படுதோல்வி அடைந்தேன். நரசிம்மனையும் சிவகாமியையும் பிரித்து வைத்திருந்தால், அவர்கள் ஒருவரை ஒருவர் பார்க்காமல் இருந்தால் சிவகாமியின் காதல் வலையிலிருந்து நரசிம்மன் மீண்டு விடுவான் என்று நினைத்தேன். காதலை நெருப்பு என்று கூறுவது முற்றும் பொருத்தமானது சத்ருக்கனா. நெருப்பு சொற்பமாயிருந்தால் காற்று அடித்ததும் அணைந்து விடுகிறது. பெரு நெருப்பாயிருந்தால் காற்று அடிக்க அடிக்க நெருப்பின் ஜுவாலை அதிகமாகி கொழுந்துவிட்டு எரிகிறது. நெருப்புக்கு காற்று எப்படியோ அப்படி காதலுக்கு பிரிவு என்று தோன்றுகிறது. பொய்க்காதலாயிருந்தால் பிரிவினால் அது அழிந்து விடுகிறது. உண்மை காதலாயிருந்தாலோ பிரிவினால் அது நாளுக்கு நாள் வளர்ந்து பெரு நெருப்பாய் மூழுகிறது.
நரசிம்மன் விஷயத்தில் அப்படித்தான் நடந்துவிட்டது. நான் எவ்வளவோ யோசனை செய்து போட்ட திட்டங்களையெல்லாம் காமதேவன் தன்னுடைய மெல்லிய பூங்கனை ஒன்றினால் காற்றில் பறக்கச் செய்து விடுவான் போலிருக்கிறது. சத்ருகனா, வாதாபி சக்கரவர்த்தியிடம் தோற்றாலும் தோற்கலாம். கேவலம் மன்மதனுடைய மலர்கணைக்கா மகேந்திர பல்லவன் தோற்று விடுவது? ஒரு நாளும் இல்லை என்று கூறி மகேந்திர சக்கரவர்த்தி மீண்டும் சிரித்தபோது அவருடைய சிரிப்பில் எக்களிப்பு தொனித்தது. மாமல்லனுக்கு நான் இட்ட கட்டளையை இந்த கணமே மாற்றி விடுகிறேன். சத்ருகனா, நான் தரும் ஓலையை எடுத்துக்கொண்டு வாயுவேக மனோவேகமாய் காஞ்சிக்கு போக வேண்டும். தலைக்காட்டிலிருந்து துர்விதனுடைய சைனியம் காஞ்சியை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. அதை எதிர்த்து நிர்மூலமாக்குவதற்கு நரசிம்மன் போர்க்களத்துக்குச் செல்லட்டும். போவதற்கு முன்னால் ஆயனர் வீட்டுக்குப் போய் சிவகாமியை பார்த்துவிட்டு போவதாயிருந்தாலும் போகட்டும். அதற்கு நான் குறுக்கே நிற்கப் போவதில்லை. இதை கேட்டதும் சத்ருக்கனுடைய முகத்திலே தோன்றிய விசித்திரமான புன்னகை, என்னிடம் கூடவா உங்களுடைய கபட நாடகம் என்று கேட்பது போல் இருந்தது. முற்றுகை 15. கிளியும் கருடனும். கமலி, கண்ணா, எனக்கு ஒன்றுமே பிடிக்கவில்லை. ஏன் அப்படி? புதிய தளபதிக்கு வந்த வாழ்வை நினைக்க நினைக்க கோபமாய் வருகிறது. கோபித்து என்ன பயன்? அவர் யுத்த களத்துக்கு போய் வீராதி வீரர் என்று பெயர் எடுத்து வந்திருக்கிறார். யுத்தத்துக்கு போக வேண்டுமென்று என் மனமும்தான் துடியாய் துடிக்கின்றது. யார் குறுக்கே விழுந்து மறிக்கிறார்கள்? வேறு யார்? மாமல்லர்தான். மாமல்லருக்கு ஏன் நான் ரத சாரதியானேன் என்று இருக்கிறது. அவராலேதானே நானும் இந்த கோட்டைக்குள்ளேயே அடைந்து கிடக்க வேண்டியிருக்கிறது. இல்லாமற் போனால் வெட்டி முறித்து விடுவாயாக்கும். எப்படியும் ஒரு நாளைக்கு மாமல்லர் யுத்தத்துக்கு போகாமல் இருக்க மாட்டார். அப்போது நானும் போகிறேனா இல்லையா பார். ஒருவேளை நான் போர்க்களத்தில் வீர சொர்க்கம் அடைந்தால் என்னை பற்றி சின்ன கண்ணனுக்கு சொல்வாயல்லவா? ஆகட்டும் ஆகட்டும். வீட்டுக்குள்ளே உட்கார்ந்து வீரம் பேசுவதிலே உனக்கு இணை இந்த பல்லவ ராஜ்யத்திலே கிடையாது என்று கண்ணம்மாளிடம் சொல்லுகிறேன். என்ன சொன்னாய்? கண்ணம்மாளா? ஆமாம், கண்ணம்மாளாய்த்தான் இருக்கட்டுமே. போதும் போதும். பூலோகத்தில் பெண்களே பிறக்கக்கூடாது என்று நான் சொல்வேன். கூடவே கூடாது. உண்மைதான். ஆண் பிள்ளைகளைப் போன்ற நிர்மூடர்கள் இருக்கிற உலகத்தில் பெண்களை பகவான் படைக்கக்கூடாதுதான். உங்களால் நாங்கள் படுகிற கஷ்டம் எவ்வளவு என்பதை உணர்ந்து கொள்ளக்கூட உங்களுக்கு சக்தி இல்லை. இது என்ன அபாண்டம் கமலி? உங்களை நாங்கள் அப்படி என்ன கஷ்டப்படுத்துகிறோம்? சற்று முன்னால் யுத்தத்துக்குப் போய் நான் செத்துப்போகப் போகிறேன், நீ வீட்டிலே சுகமாயிரு என்று சொன்னாயே, அது என்னை கஷ்டப்படுத்துகிறதல்லவா? தங்கச்சி சிவகாமியை 8 மாத காலமாக மாமல்லர் போய் பார்க்காமல் இருக்கிறாரே, அது அவளை கஷ்டப்படுத்துகிறது ஆகாதா? எப்போதும் உன் தங்கச்சியை பற்றியேதான் உனக்கு யோசனை, வேறு நினைவே கிடையாது. ஆமாம் கண்ணா, கொஞ்ச நாளாக நான் அவளைப் பற்றியேதான் யோசித்துக் கொண்டிருக்கிறேன். யோசிக்க யோசிக்க வருத்தமாயிருக்கிறது. சிவகாமி எதற்காக மாமல்லர் மேல் காதல் கொண்டாள் என்று இருக்கிறது. கிளி கிளியுடனும் குயில் குயிலுடனும் கூடி வாழ வேண்டும். மரக்கிளையில் வாழும் பச்சை கிளி உச்சி வானத்தில் பறக்கும் கருடனுக்கு மாலையிட ஆசைப்படலாமா? இதென்ன கமலி இப்படி பேசுகிறாய்? கொஞ்ச நாளைக்கு முன்னெல்லாம் நீதானே உன் தங்கைக்கு இணை 3 உலகத்திலும் இல்லை என்றும் மன்னாதி மன்னர்களெல்லாம் அவள் காலில் வந்து விழுவார்கள் என்றும் சொல்லிக் கொண்டிருந்தாய். ஆமாம் கண்ணா, என் தங்கை மேலுள்ள ஆசையினால் அப்படியெல்லாம் சொன்னேன். ஆசை இருக்குமிடத்தில் அறிவு மழுங்கி விடுமல்லவா? ஆற அமர யோசித்துப் பார்த்ததில் இதெல்லாம் நல்லதுக்கில்லை என்று தோன்றுகிறது. நான் சிவகாமிக்கு உடன்பாடாகப் பேசி அவள் ஆசையை வளர்த்து வந்ததும் தப்பு. மாமல்லரின் ஓலைகளை நீ அவளுக்கு கொண்டு போய் கொடுத்து கொண்டிருந்ததும் தப்பு. இப்பேற்பட்ட ஞானோதயம் உனக்கு எப்படி உண்டாயிற்று என்று கண்ணன் பரிகாச குரலில் கேட்டான். கொஞ்சமாவது வெட்கமில்லாமல் நீ சின்னக்கண்ணன் சின்னக்கண்ணன் என்று சொல்கிறாயே, அவன் என் வயிற்றில் வந்த பிற்பாடுதான் என்றாள் கமலி. இதென்ன கமலி, உன் தங்கை சிவகாமிக்கு மாமல்லரை கல்யாணம் செய்வதற்கும் சின்னக்கண்ணனுக்கும் என்ன சம்பந்தம்? எனக்கு விளங்கவில்லையே என்று கூறி கண்ணபிரான் கலகலவென்று சிரித்தான். உனக்கு ஒன்றுமே விளங்காது கண்ணா. குதிரைகளோடு பழகி பழகி குதிரைகளுக்கு இருக்கிற அறிவுதான் உனக்கும் இருக்கிறது என்றாள் கமலி. இதோ பார் கமலி, நீ என்னை பற்றி என்ன வேண்டுமானாலும் சொல்லு, கேட்டுக்கொள்கிறேன். என் குதிரைகளைப் பற்றி மட்டும் ஒன்றும் சொல்லாதே. குதிரைகளுக்கு உள்ள அறிவு மனிதர்களுக்கு இருந்தால் இந்த உலகம் எவ்வளவோ மேலாயிருக்குமே என்றான் கண்ணன்.
குதிரைகளைப் பற்றி கமலி கேவலமாக பேசியதில் கண்ணனுக்கு மிக்க கோபம் உண்டாகிவிட்டது. பின்பு சற்று நேரம் அவன் எதுவும் பேசாமல் வேறு பக்கம் பார்த்து கொண்டிருந்தான். கமலியும் ஏதோ யோசனையில் ஆழ்ந்திருந்தாள். எனவே கண்ணன் தன்னைத்தானே சமாதானப்படுத்திக் கொண்டு பேச வேண்டியதாயிற்று. நீ என்னதான் சொல்கிறாய் கமலி? மாமல்லர் உன் தங்கையை கல்யாணம் செய்து கொள்வதற்கு என்ன தடை? என்று கேட்டான். கண்ணா, இத்தனை நாளாக நீ அரண்மனை சேவகம் செய்கிறாய். ஆனாலும் அரண்மனை நடைமுறை ஒன்றும் உனக்கு தெரியவில்லை. ராஜாக்களும் ராஜகுமாரர்களும் கல்யாணம் செய்து கொள்வதென்றால் நீயும் நானும் கல்யாணம் செய்து கொள்வது போலவா? மாமல்லருடைய மகன் ஒரு நாள் இந்த காஞ்சி சிம்மாசனத்தில் ஏற வேண்டி இருக்குமல்லவா? இதை தெரிந்து கொள்ள அபாரமான அறிவு வேண்டியதில்லை. குதிரைகளுக்கு இருக்கும் அறிவு கூட போதுமே. அப்படியானால் அந்த அறிவைச் செலுத்தி இன்னும் கொஞ்சம் யோசித்துப் பார். சிற்பியின் மகள் வயிற்றிலே பிறக்கும் பிள்ளையை பல்லவ சிம்மாசனத்தில் ஏற்றி வைக்க முடியுமா? ஏன் முடியாது? அதிலே என்ன கஷ்டம்? நமது அரண்மனை சிம்மாசனத்தில் அப்படி ஒன்றும் அதிக உயரமில்லையே. நான் ஒருவனாகவே தூக்கி அதில் உட்கார்த்தி வைத்து விடுவேனே. நீ விளையாடுகிறாய் கண்ணா. ஆயனச் சிற்பியின் பேரன் பல்லவ குலத்து சிம்மாசனத்தில் ஏறுவதற்கு நாட்டார் நகரத்தார் சம்மதிப்பார்களா? நாட்டார் நகரத்தாரை சம்மதிக்க செய்வது என் பொறுப்பு கமலி. நீ பார்த்து கொண்டே இரு. 2 கையிலும் 2 குதிரைச் சாட்டையை எடுத்துக் கொண்டு போய் நாட்டார் நகரத்தாரின் முதுகில் வெளு வெளு என்று வெளுத்து சம்மதிக்கும்படி செய்கிறேனா இல்லையா பார். அது மட்டுமல்ல கண்ணா, மகேந்திர பல்லவரின் சித்தப்பா பேரன் ஒருவன் வேங்கிபுரத்தில் வளர்ந்து கொண்டிருக்கிறானே, உனக்கு தெரியாதா? அந்த ஆதித்தவர்மன் பல்லவ சிம்மாசனத்துக்கு போட்டிக்கு வரமாட்டானா? வரமாட்டான் கமலி, வரமாட்டான். வேங்கிபுரம் அடியோடு போய்விட்டது. வேங்கியோடு ஆதித்தவர்மனும் நாசமாய் போய்விட்டான். இனிமேல் வரமாட்டான். மேலும் நமது குமார சக்கரவர்த்தி மற்ற தேசத்து ராஜகுமாரர்களைப் போல் அல்லவே ஆசைக்கு சிவகாமியை கல்யாணம் செய்து கொண்டு பட்டத்துக்கு இன்னொரு ராஜகுமாரியை கல்யாணம் செய்து கொள்ள மாமல்லர் இணங்க மாட்டாரல்லவா? அவருடைய சுபாவம் மகேந்திர சக்கரவர்த்திக்கும் நன்றாய் தெரியும். ஏகபத்தினி விரதம் கொண்ட ராமனைப் போன்றவர் அல்லவா நமது மாமல்லர். ஆமாம் கமலி, ஆமாம். சந்தேகமே இல்லை. மாமல்லர் அது விஷயத்தில் ராமனையும் கண்ணனையும் போன்றவர்தான். கோகுலத்துக் கண்ணனை நான் சொல்லவில்லை. அந்த அயோத்தி ராமனையும் இந்த காஞ்சி கண்ணனையும் போன்றவர் என்று கண்ணபிரான் தன்னை சுட்டிக்காட்டிக் கொள்ளவே கமலிக்கு சிரிப்பு பீறிட்டு கொண்டு வந்தது. சற்று பொறுத்து கண்ணபிரான், கமலி, எனக்கு ஒரே அதிசயமாயிருக்கிறது. இவ்வளவு மர்மமான ராஜரீக விவகாரங்கள் எல்லாம் உனக்கு எப்படி தெரிந்தது என்று கேட்டான். எல்லாம் எனக்கு தெரிந்துவிடவில்லை கண்ணா. நானாக யோசித்ததில் கொஞ்சம் தெரிந்தது. ஒட்டு கேட்டதில் மற்றதெல்லாம் தெரிந்தது. என்னத்த ஒட்டு கேட்டாய்? எப்போது கேட்டாய்? 4 நாளைக்கு முன்னால் நீ வீட்டில் இல்லாத போது இங்கே ஒரு மனிதர் வந்திருந்தார் கண்ணா. அவரும் மாமாவும் வெகு நேரம் பேசிக் கொண்டிருந்தார்கள். சிவகாமியின் பெயர் காதில் விழவே நான் சுவரோரமாய் நின்று கேட்டேன். இந்த விஷயமெல்லாம் அவர்கள் பேசிக் கொண்டிருந்தார்கள். அதோடு அதோடு என்ன கமலி? இன்னொரு முக்கிய விஷயமும் பேசினார்கள். சொல்லு. சிவகாமிக்கு மாமல்லர் ஓலை எழுதுவதும் அதை நீ கொண்டு போய் கொடுத்து வருவதும் உன் அப்பாவுக்கு தெரிந்திருக்கிறது. அதை பற்றி அந்த புது மனிதரிடம் சொல்லிக் கொண்டிருந்தார். ஆஹா, அந்த கிழக்கோட்டான், அந்த ராவண சந்நியாசி, அந்த ருத்ராட்ச பூனை அப்படியா செய்து கொண்டிருக்கிறது என்றான் கண்ணபிரான். அவனுடைய தந்தையை பற்றித்தான் அவ்வளவு மரியாதையான வார்த்தைகளை சொன்னான். கமலி அவனுடைய வாயை பொத்தினாள். அந்த புது மனிதர் யார் தெரியுமா கமலி என்று கேட்டான். தெரியாது. அதற்கு முன்னால் அவரை நான் பார்த்ததே இல்லை என்றாள் கமலி. அந்த சமயத்தில் தெருவில் விரைவாக குதிரை பாய்ந்து வரும் சத்தம் கேட்டது. கண்ணன் கமலி இருவரும் பலகனி வழியாய் வீதியில் பார்த்தார்கள். 4 கால் பாய்ச்சலில் சென்ற குதிரை மீது ஒருவன் போய்க் கொண்டிருந்தான். அவனுடைய முகம் ஒரு கணம் கண்ணன் வீட்டு பக்கம் திரும்பி மறுகணம் எதிரே நோக்கியது. கமலி, கண்ணா, அவர்தான், அந்த குதிரையில் போகிறவர்தான். அன்றைக்கு வந்து மாமாவுடன் பேசிக் கொண்டிருந்தவர். அவர் யார், உனக்கு தெரியுமா என்று கேட்டாள். தெரியும் கமலி, அவர்தான் ஒற்றர் தலைவன் சத்ருகனன். மகேந்திர சக்கரவர்த்தியிடம் போய்விட்டு திரும்பி வருகிறான். ஏதோ விசேஷ செய்தி கொண்டு வருகிறான். இதோ தெரிந்து கொண்டு வருகிறேன் என்று கூறிவிட்டு கண்ணன் வெளியேறினான். ஒரு நாளிகைக்கெல்லாம் அந்த வீட்டு வாசலில் கடகடவென்ற சத்தத்துடன் ரதம் வந்து நின்றது. கண்ணபிரான் ரதத்தின் முன்தட்டிலிருந்து குதித்து உள்ளே ஓடி வந்து சமையற்கட்டிலிருந்து வந்து கொண்டிருந்த கமலியின் மேல் மோதிக்கொண்டான். அவ்வளவு என்ன அவசரம் என்றாள் கமலி. கண்ணபிரான், என்ன அவசரமா? யுத்தத்துக்கு போகிற அவசரம்தான் என்றான். என்ன, யுத்தத்துக்கு போகிறாயா என்று கமலி பாய்ந்து வந்து கண்ணன் கழுத்தை தன் 2 கரங்களாலும் சேர்த்து கட்டிக்கொண்டாள்.
ஆமாம் கமலி, ஒற்றர் தலைவன் சத்ருகனன் மகேந்திர சக்கரவர்த்தியிடமிருந்து ஓலை கொண்டு வந்திருக்கிறான். மாமல்லர் போர்க்களத்துக்கு போக சக்கரவர்த்தி அனுமதி கொடுத்து விட்டார். இன்னும் அரை நாழிகையில் மாமல்லர் கிளம்புகிறார் கமலி. நீயும் கிளம்புகிறாயா கண்ணா? நிஜமாகவா? இது என்ன கேள்வி கமலி? மாமல்லர் போனால் நானும் அவருடன் போகாமல் எப்படி இருக்க முடியும்? மாமல்லர் சக்கரவர்த்தியின் திருக்குமாரர். நாளைக்கு பல்லவ சிம்மாசனத்தில் ஏறப்போகிறவர். அவர் போர்க்களத்துக்கு போய் யுத்தம் செய்ய வேண்டும். நீ ஏன் போக வேண்டும்? எந்த ராஜா வந்தாலும் எந்த ராஜா போனாலும் நமக்கென்ன வந்தது? இது என்ன கமலி? நேற்று வரை நீ இப்படியெல்லாம் பேசினதே இல்லையே. நாம் பிறந்த நாட்டுக்கு அபாயம் வந்திருக்கும் போது நமக்கென்ன என்று நாம் வீட்டில் இருப்பதா? நாட்டுக்கு அபாயம், நகரத்துக்கு அபாயம் என்று ஓயாமல் சொல்கிறாயே கண்ணா. அப்படி என்ன அபாயம் வந்துவிட்டது? பல்லவ நாட்டுக்கு இது பொல்லாத காலம் கமலி. வடக்கே இருந்து வாதாபி புலிகேசி மிகப்பெரிய சைனியத்துடன் வந்து கொண்டிருக்கிறார். அந்த சைனியத்தைத்தான் சக்கரவர்த்தி தடுத்து நிறுத்தி கொண்டிருக்கிறார். இந்த பக்கத்தில் கங்க நாட்டு ராஜாவுக்கு அதற்குள் அவசரம் பொத்து கொண்டு விட்டது. புலிகேசிக்கு முன்னால் நான் காஞ்சிக்கு வந்துவிட வேண்டும் என்று மேற்கு திக்கிலிருந்து படையெடுத்து வந்து கொண்டிருக்கிறான். கங்க நாட்டு ராஜாவின் பெயர் என்ன தெரியுமா கமலி? துர்வினிதன். துரியோதனுடைய மறு அவதாரம் இவர்தான் போலிருக்கிறது. இந்த துர்வினிதனை எதிர்க்கத்தான் மாமல்லர் கிளம்புகிறார் கமலி. நானும் கிளம்புகிறேன். இத்தனை நாளும் நான் எப்போது வரும் என்று ஏங்கி தவித்துக் கொண்டிருந்த சந்தர்ப்பம் வந்திருக்கிறது. மனப்பூர்வமாக உற்சாகமாக எனக்கு விடை கொடுத்து அனுப்பு. கண்ணா, நான் என்ன செய்யட்டும்? என் மனத்தில் ஏனோ உற்சாகமில்லை. என் தங்கை சிவகாமியை நினைக்க மனசோர்வு அதிகமாகிறது. அவளுடைய தலைவிதி என்னவோ என்று என்ன என்ன ஏக்கமாயிருக்கிறது. ஆஹா, முக்கியமான விஷயத்தைச் சொல்லாமல் விட்டுவிட்டேனே. மகேந்திர சக்கரவர்த்தியைப் பற்றி நீ என்னவெல்லாமோ சந்தேகப்பட்டாய் அல்லவா கமலி? அதெல்லாம் சுத்த தப்பு. சக்கரவர்த்தி என்ன சொல்லி அனுப்பியிருக்கிறார் தெரியுமா? மாமல்லரை போர்க்களத்துக்கு போவதற்கு முன்னால் நேரே ஆயனர் வீட்டுக்குச் சென்று ஆயனரையும் சிவகாமியும் உடனே காஞ்சிக்கோட்டைக்கு அனுப்பச் சொல்லியிருக்கிறார். ஒருவேளை நானே அவர்களை ரதத்தில் ஏற்றிக்கொண்டு இங்கே விட்டு போனாலும் போவேன். மகேந்திர பல்லவரை பற்றி இப்போது என்ன சொல்கிறாய் கமலி? அவர் நல்லவரா பொல்லாதவரா என்று கண்ணபிரான் தலை நிமிர்ந்து கர்வத்துடன் கேட்டான். எப்படியாவது எல்லாம் நன்றாக முடியட்டும் கண்ணா. நீயும் போர்க்களத்திலிருந்து க்ஷேமமாய் திரும்பி வர வேண்டும் என்று கமலி கூறியபோது அவள் கண்களிலிருந்து அருவி பெருகியது. முற்றுகை 16. முற்றுகைக்கு ஆயத்தம். கண்ணபிரானும் கமலியும் வாக்குவாதம் செய்து கொண்டிருந்த அதே சமயத்தில் அரண்மனை அந்தப்புரத்தின் முன்வாசல் மண்டபத்தில் அமர்ந்து மகேந்திர பல்லவரின் பட்ட மகிழ்ச்சியான புவன மகாதேவியும் மாமல்ல நரசிம்மரும் தளபதி பரஞ்சோதியும் வார்த்தையாடி கொண்டிருந்தார்கள். தேவி, சென்ற 8 மாதங்களாக இந்த கோட்டைக்குள்ளே அடைபட்டு கிடக்க நேர்ந்ததன் பொருட்டு குமார சக்கரவர்த்தி ஓயாமல் குறைபட்டு கொண்டிருக்கிறாரே. அவர் குறைவிடுவதற்கு காரணம் ஒன்றுமே இல்லை. கோட்டை மதில், நகரம் எல்லாவற்றையும் நான் நன்றாய் சுற்றி பார்த்தாகிவிட்டது. இந்த காஞ்சி கோட்டையை ஏறக்குறைய புதிய கோட்டையாகவே செய்துவிட்டிருக்கிறார். தேவேந்திரனும் விருத்திராசரனும் சேர்ந்து படையெடுத்து வந்தாலும் கூட காஞ்சி கோட்டைக்குள்ளே புக முடியாது. வாதாபி புலிகேசியும் தலைக்காட்டு துர்வினிதனும் என்ன செய்துவிடப் போகிறார்கள் என்று தளபதி பரஞ்சோதி கூறினார். கோட்டையை அவ்வளவு பலப்படுத்த மாமல்லன் என்னென்ன காரியங்கள் செய்திருக்கிறான்? நீதான் எனக்கு சொல்ல வேண்டும். பரஞ்சோதி, மாமல்லன் எனக்கு ஒன்றுமே சொல்வதில்லை. அந்தப்புரத்திற்குள் அடைபட்டு கிடக்க வேண்டிய அபலை ஸ்திரீக்கு யுத்த விஷயங்கள் என்ன தெரியப் போகிறது என்று அவனுக்கு எண்ணம் என்றால் மகேந்திர பல்லவரின் பட்ட மகிழ்ச்சி. அம்மா, அந்தப்புரத்தில் அடைபட்டு கிடக்கும் அபலை ஸ்திரீ உண்மையில் தாங்களா? நான் அல்லவா பெண்ணிலும் கேடானவனாக கோட்டைக்குள்ளேயே அடைபட்டு கிடக்கிறேன். மகேந்திர பல்லவர் இப்படி என்னை வஞ்சிப்பார் என்று நான் நினைக்கவில்லை என்று கூறி மாமல்லர் கைகளை பிசைந்து கொண்டார். குழந்தாய், உன் தந்தையை பற்றி எதுவும் சொல்லாதே. அவர் என்ன சொன்னாலும் என்ன செய்தாலும் அது முன் யோசனையுடனும் தீர்க்க திருஷ்டியுடனும் இருக்கும் என்று புவன மகாதேவி கூறுவதற்குள் பரஞ்சோதி, உண்மை தேவி, உண்மை. மகேந்திர சக்கரவர்த்தியைப் போல் மதிநுட்பமும் முன் யோசனையும் உள்ளவர்களை 17 உலகத்திலும் காண முடியாது என்று நான் சத்தியம் செய்வேன் என்றார். ஒருவருக்கு 2 பேராய் சேர்ந்து கொண்டீர்கள் அல்லவா? அப்படியென்றால் நானும் உங்களோடு சேர்ந்து கொள்கிறேன். மகேந்திர பல்லவர் ரொம்பவும் முன் யோசனையுடன் காரியங்களை செய்கிறவர்தான், சந்தேகமில்லை. ஆனால் அவருடைய தந்தை சிம்ம விஷ்ணு மகாராஜா இன்னும் அதிக முன் யோசனை உள்ளவர். ஆகையினால்தான் அவர் துர்வினிதனுடைய தந்தைக்கு பட்டங்கட்டி வைத்தார். அவரே நேரில் கங்கதேசம் சென்று தம் கையினாலே மகுடம் சூட்டினார். அந்த காரியத்துக்கு எவ்வளவு நன்றாய் இப்போது துர்வினிதன் நன்றி செலுத்துகிறான் பாருங்கள். சிங்கமும் சண்டை போட்டுக் கொண்டிருக்கும் போது நடுவில் நரி நுழைவது போல் புலிகேசி படையெடுத்திருக்கும் சமயம் பார்த்து துர்வினிதன் பல்லவ ராஜ்யத்தின் மீது படையெடுத்து வருகிறான்.
அவசர அவசரமாக எங்கும் தங்காமல் துருவினிதன் தன் சைனியத்துடன் வந்து கொண்டிருக்கிறான். இது தெரிந்தும் நான் இந்த கோட்டைக்குள்ளே அடைந்து கிடக்க வேண்டியிருக்கிறது. நீங்கள் சக்கரவர்த்தியின் மதிநுட்பத்தையும் தீர்க்க ஆலோசனையையும் பற்றி பேசுகிற போது எனக்கு உடம்பெல்லாம் பற்றி எரிகிறது என்று மாமல்லர் கூறுகையில் அவருடைய கண்கள் நெருப்புத் தணலைப் போல் சிவந்து தீப்பொறியை கக்கின. குழந்தாய், வீணாக நொந்து கொள்ளாதே. கங்கப்பாடி அரசனின் நன்றியற்ற துரோகச் செயலை நினைத்தால் எனக்கும் கோபமாய்த்தான் இருக்கிறது. அதற்காக என்ன செய்யலாம்? எதற்கும் காலம் வரவேண்டுமல்லவா? என்றாள் புவனமகாதேவி. தேவி, துர்வினிதனுக்கு தக்க தண்டனை கொடுக்க இதற்குள்ளாகவே சக்கரவர்த்தி திட்டம் போட்டிருப்பார், சந்தேகமில்லை என்றார் தளபதி பரஞ்சோதி. சக்கரவர்த்தி திட்டம் போட்டிருப்பார், அதை நிறைவேற்றவும் செய்வார். ஆனால் நான் ஒருவன் எதற்காக யுவமகாராஜா, குமார சக்கரவர்த்தி, மாமல்லன் முதலிய பட்டங்களை சுமந்து கொண்டிருக்கிறேன்? அம்மா, பாரத கதையில் வரும் உத்தரகுமாரனை விட கேடானவன் ஒருவன் உண்டு என்றால் அவன் நான் தான். உத்தரகுமாரனாவது போர்க்களத்துக்கு போய்விட்டு திரும்பி ஓடி வந்தான். நானோ அரண்மனையை விட்டு வெளிக்கிளம்பவே இல்லை. மகாபாரத கதையை எழுதியது போல் இந்த காலத்து கதையை யாராவது எழுதினால் என்னுடைய வீரத்தையும் தீரத்தையும் எவ்வளவு பாராட்டுவார்கள். ஆனாலும் நான் சாந்தமாக இருக்க வேண்டுமென்று நீங்கள் இருவரும் சேர்ந்து உபதேசிக்கிறீர்கள் என்று கூறியபோது வீர மாமல்லரின் கண்களில் நீர் ததும்பி நின்றது. அவருடைய முகத்தை நேருக்கு நேர் பார்க்க முடியாதவராயிருந்த பரஞ்சோதி சக்கரவர்த்தியினை நோக்கி, தேவி, பல்லவகுமாரர் தம்மை உத்தரகுமாரனுடன் ஒப்பிட்டுக் கொள்வது கொஞ்சமும் பொருத்தமாயில்லை. மற்ற எல்லாரும் போருக்கு போனபோது உத்தரகுமாரன் என்ன செய்து கொண்டிருந்தான்? தன்னுடைய தங்கை உத்தரகுமாரி நாட்டியம் கற்றுக்கொள்வதை பார்த்து கொண்டு காலங்கழித்தான். மாமல்லர் அப்படி காலங்கழிக்கவில்லையே என்றார். இவ்விதம் அவர்கள் சொல்லி வருகையில் 3 பேருக்கும் சிவகாமியின் நாட்டியக்கலை விஷயம் ஞாபகம் வந்தது. மாமல்லரின் முகம் சுருங்கியது. பரஞ்சோதி தாம் நடனக் கலையைப் பற்றி பிரஸ்தாபித்தது உசித தவறு என்பதை உணர்ந்து கொண்டு, மேலும் யுத்தம் இன்னும் ஆரம்பமாக கூட இல்லையே, மகாபாரத யுத்தத்தைக் காட்டிலும் எத்தனையோ மடங்கு பெரிய யுத்தம் இனிமேல்தானே நடக்க இருக்கிறது. மாமல்லர் வீரச் செயல்கள் புரிவதற்கு இனிமேல்தானே சந்தர்ப்பங்கள் வரப்போகின்றன என்றார். போதும் போதும், எத்தனை யுத்தம் நடந்தால்தான் என்ன, எப்பேற்பட்ட சந்தர்ப்பம் வந்தால்தான் என்ன? அப்பா என்னை இந்த கோட்டைக்குள்ளேயே பூட்டி வைக்க மாட்டார் என்பது என்ன நிச்சயம் என்று மாமல்லர் கொதிப்புடன் கேட்டார். புதல்வனின் மனநிலையைக் கண்ட அன்னை பேச்சை மாற்ற விரும்பி, பரஞ்சோதி, கோட்டையை பத்திரப்படுத்துவதற்கு மாமல்லன் செய்திருக்கும் காரியங்களைப் பற்றி நீ ஒன்றும் சொல்லவில்லையே என்றாள். தேவி, நமது கோட்டை மதிலைச் சுற்றியுள்ள அகழியை தாங்கள் பார்த்தீர்கள் அல்லவா? ஆமாம், 8 மாதங்களுக்கு முன்னால் பார்த்திருக்கிறேன். சக்கரவர்த்தி புறப்பட்டுச் சென்ற பிறகு நான் அரண்மனையை விட்டு வெளிக்கிளம்பவே இல்லை. நானும் 8 மாதங்களுக்கு முன்பு பார்த்ததுதான். முன்னே பார்த்தபோது சிறு கால்வாய் மாதிரி இருந்தது. இப்போது பார்த்தால் சமுத்திரம் மாதிரி அலைமோதிக் கொண்டிருக்கிறது. எங்கே பார்த்தாலும் முதலைகள் வாயை பிளந்து கொண்டு காணப்படுகின்றன. வாதாபி சைனியத்தில் எத்தனை பேருக்கு இந்த அகழியில் மோட்சம் கிடைக்கப் போகிறதோ என்றார் பரஞ்சோதி. அகழியில் அவர்கள் இறங்கினால் தானே? பாலங்கள் அமைத்து கொண்டு வந்தால், அல்லது படகிலே வந்தால்? தேவி, அகழியின் அருகில் வருகிறவர்கள் மீது அம்புகளை பொழிய 5000 வில்வீரர்கள் மதில் சுவர்கள் மீது மறைந்து காத்திருப்பார்கள். அப்படியும் அகழியை தாண்டி வருகிறவர்களுக்கு மதில் சுவருக்கும் அகழிக்கும் மத்தியில் எத்தனையோ அதிசயங்கள் காத்து கொண்டிருக்கும். வெளிக்குத் தெரியாத பள்ளங்களில் அவர்கள் விழுந்து காலை உடைத்துக் கொள்வார்கள். ஆங்காங்கே கண்ணுக்குத் தெரியாதபடி விரிந்திருக்கும் வலைகளிலும் பொறிகளிலும் சிக்கிக் கொள்வார்கள். இவற்றையெல்லாம் மீறி வந்து மதில் சுவர் மேல் ஏற முயலும் சளுக்க வீரர் தலைகளின் மீது மதில் சுவரின் மேல் வைத்திருக்கும் பாறாங்கற்கள் உருண்டு விழும். வாதாபி சைனியம் கடலைப் போல் பெரியதென்று சொல்கிறார்களே பரஞ்சோதி, லட்சக்கணக்கான வீரர்கள் மனம் வைத்தால் அகழியை ஆங்காங்கே தூர்த்து வழி ஏற்படுத்திக் கொள்ளலாம் அல்லவா? ஆமாம் தேவி, அகழியை தூர்க்கலாம். ஆனால் கோட்டை மதிலே அவ்வளவு சுலபமாக இடிக்க முடியாது. கோட்டை வாசலுக்கு எதிரே அகழியை தூர்த்து கொண்டு யானைகளை ஏவினால் என்ன செய்கிறது? மத்த கஜங்களின் தாக்குதலுக்கு எதிரே கோட்டையின் மரக்கதவுகள் என்ன செய்யும் என்று பட்டமகிசி கேட்டபோது பரஞ்சோதி எதையோ நினைத்து கொண்டவர் போல் சிரித்தார். அப்பா, ஏன் சிரிக்கிறாய் என்றாள் சக்கரவர்த்தினி. தாங்கள் கேட்டதை நினைத்துத்தான் சிரிக்கிறேன். உண்மைதான் தேவி. வாதாபி வீரர்கள் அப்படித்தான் செய்யப் போகிறார்கள். நமது கோட்டை வாசல்களுக்கு எதிரே அகழியை தூர்க்கப் போகிறார்கள். அல்லது பெரிய பெரிய மரங்களை வெட்டி கொண்டு வந்து பாலம் போடப் போகிறார்கள். போட்டுவிட்டு கோட்டை கதவுகளை தகர்க்க யானைகளை ஏவப் போகிறார்கள். அந்த யானைகளுக்கு முதலில் மதுவை கொடுத்துவிட்டுத்தான் ஏவப் போகிறார்கள். ஆனால் அந்த யானைகள் எப்பேற்பட்ட அதிசயத்தை அனுபவிக்கப் போகின்றன! கோட்டை வாசலின் மேல் மண்டபத்திலிருந்தும்
பக்கத்து மதில் சுவர்களின் மேலிருந்தும் வஜ்ராயுதம் விழுவது போல் வேல்கள் வந்து அவற்றின் தலைமீது விழும்போது அந்த மது உண்ட யானைகள் பயங்கரமாய் பிளிறிக்கொண்டு திரும்பி ஓடி வாதாபி வீரர்களை துவைத்து நாசமாக்கப் போகிற காட்சியை நினைத்து பார்க்கையிலேயே எனக்கு சிரிப்பு வருகிறது. இது மட்டுமா, மேலே இருந்து விழுகிற வேல்களுக்கு தப்பி சிற்சில யானைகள் வந்து கதவிலே மோதக்கூடும் அல்லவா? அதனால் கோட்டை கதவு பிளக்கும் போது அந்த யானைகளுக்கு மகத்தான அதிசயம் காத்திருக்கும் தேவி. வெளிக்கதவு பிளந்ததும் உள்ளே நீட்டிக் கொண்டிருக்கும் வேல் முனைகள் அவற்றின் மண்டையை பிளக்கும்போது, ஆஹா, அந்த யானைகள் வந்த வேகத்தைக் காட்டிலும் திரும்பி ஓடும் வேகம் அதிகமாயிராதா? என்றார் பரஞ்சோதி. அப்படியா? என்று மாமல்லரின் அன்னை அதிசயத்துடன் கேட்டாள். அதுவரையில் மௌனமாயிருந்த மாமல்லர் அப்போது சம்பாசனையில் சேர்த்து, ஆமம்மா, ஆனால் இந்த ஏற்பாடுகளுக்கெல்லாம் மூல காரணம் யார் தெரியுமா? நமது தளபதி பரஞ்சோதிதான். இவர் முதன் முதலில் காஞ்சியில் புகுந்த அன்று மத யானையின் மேல் வேல் எறிய யானை திரும்பி ஓடிற்றல்லவா? அதற்கு மறுநாளே இந்த காஞ்சிமா நகரில் உள்ள கொல்லர்கள் எல்லோரும் வேல் முனைகள் செய்ய ஆரம்பித்து விட்டார்கள். தளபதி அன்று செய்த காரியத்தினாலேதான் வாதாபியின் யானைப்படையை எதிர்ப்பதற்கு தக்க யோசனை அப்பாவின் மனத்தில் உதயமாயிற்றாம். இதையெல்லாம் அப்பாவே என்னிடம் சொன்னார் என்று மாமல்லர் பெருமையுடன் கூறி பரஞ்சோதியை அன்புடன் தழுவிக்கொண்டார். தேவி, இந்த 8 மாதத்தில் காஞ்சி நகர் கொல்லர்கள் செய்திருக்கும் வேலை நேற்று நான் பார்த்தேன். லட்சோப லட்சம் வேல்களை செய்து குவித்திருக்கிறார்கள். காஞ்சி நகர் கொல்லர்கள் வெகு கெட்டிக்காரர்கள் அம்மா. நான் கொண்டு வந்திருந்த சோழ நாட்டு வேலைப் போலவே அவ்வளவும் செய்திருக்கிறார்கள். என்னையே அவர்கள் ஏமாறச் செய்து விட்டார்கள். வடநாட்டுக்கு நான் யாத்திரை சென்றபோது என்னிடம் கொடுக்கப்பட்ட வேல் என்னுடைய சொந்த வேல்தான் என்று எண்ணி நான் ஏமாந்து போனேன். இங்கே திரும்பி வந்ததும்தான் என்னுடைய வேலை மாமல்லர் பத்திரமாய் வைத்திருந்தார் என்று தெரிந்தது. 8 மாதமும் வீணில் கழித்ததாக மாமல்லர் எண்ணுவது பெரும் பிசகு அம்மா. கோட்டை மதில் பாதுகாப்பு காரியம் மட்டுமல்ல, கோட்டையை முற்றுகைக்கு ஆயத்தமாக இன்னும் எவ்வளவோ செய்திருக்கிறார். காஞ்சி மக்களுக்கு 2 வருஷத்துக்கு தேவையான தானியங்கள் வந்து சேர்ந்திருக்கின்றன. நகருக்குள்ளிருந்து அனாவசியமான மக்கள் எத்தனையோ பேரை வெளியேற்றியாகிவிட்டது. முக்கியமாக காஞ்சி நகருக்கே அவலட்சணமாய் இருந்த கபாலிகர்களை வெளியேற்றியது பெரிய காரியம். அதற்கு குமார சக்கரவர்த்தி வெகு நல்ல யுத்தியை கையாண்டார். தேவி, காஞ்சியில் உள்ள மதுபான கடைகளையெல்லாம் மூடிவிட வேண்டும் என்று நேற்றைய தினம் கட்டளை போட்டார். இன்றைக்கு அவ்வளவு கபாலிகர்களும் கையில் மண்டை ஓட்டையும் மாட்டுக்கொம்பையும் எடுத்துக்கொண்டு வடக்கு கோட்டை வாசல் வழியாக போய்விட்டார்கள். இப்படி பரஞ்சோதி சொல்லிக்கொண்டே வருகையில் அந்தப்புறத்துச் சேடி ஒருத்தி அரண்மனை முன்கட்டிலிருந்து உள்ளே வந்து புவனமகாதேவியின் அருகில் நின்று மெதுவான குரலில் ஏதோ கூறினாள். அதை கேட்ட தேவி முகத்தில் குளிர்ச்சியுடன், மாமல்லா, அப்பாவிடமிருந்து செய்தியுடன் சத்ருகனன் வந்திருக்கிறானாம் என்று சொன்னாள். மாமல்லர் பரபரப்புடன் எழுந்து போக முயற்சி செய்தபோது, குழந்தாய், சத்ருகனன் இங்கேயே வரட்டும், செய்தி என்னவென்று நானும் தெரிந்து கொள்கிறேன் என்றாள் அன்னை.